ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த செஷன்ல என்ன டீப் டைவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆஹ் இந்த ஆப்ஷன் டீகோடர் எம்பவர் மாஸ்டர் டூல் ரிலேட்டடா இது எப்படி நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம மார்க்கெட்ல எப்படி இது நம்மள வந்து ஒரு எமோஷன் இல்லாம ட்ரேட் எடுக்க வைக்கும் அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்ப்போம். ஸோ மெயினா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரேடை நம்மளால கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ண முடியுதா, எந்த ஒரு பதட்டமும் இல்லாம. ஸோ அந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி வித்தவுட் எந்த ஒரு அனாலிசிஸும் இல்லாம என்னால கிளாரிட்டியா அந்த ட்ரேடை வந்து எடுக்க முடியுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ மெயினா ட்ரேடிங்ல டிசிஷன் எந்த அளவுக்கு குயிக்கா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால ஈஸியா லாபம் பார்த்து வர முடியும். டிசிஷன் எடுக்கவே நீங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செலவழிச்சீங்கன்னா உங்களால ப்ராப்பரான ட்ரேடை வந்து எடுக்க முடியாது. இதான் நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பாக்குற ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா டீகோடிங் மார்க்கெட் மொமெண்டம் அண்ட் ரிவர்சல் வித் ப்ரிசிஷன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்ல கோர் கோரான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்று மார்க்கெட்டோட மொமெண்டம், இன்னொன்று பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து டூல் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி மட்டும் சொல்றது இல்லாம, ஸோ இது கூட நீங்க ரூல்ஸை வச்சு எடுக்கிறதுனால உங்களோட ட்ரேடிங் கேரியர் வந்து கன்சிஸ்டண்டா போகுமே தவிர எந்த ஒரு இடத்துலையும் பிட்ஃபால் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏஐ பவர் சிக்னல் இன்ஜின். ஓகேங்களா? ஸோ ஏஐ ரிலேட்டடா கரண்ட் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அடாப்ட் பண்ணிக்கமோ சேம் அதே மாதிரி நம்ம டூல்ல கமெண்ட்ரி, டேஷ்போர்ட், அப்புறம் மார்க்கெட்டோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் டைமுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 4 அசெட் கிளாஸ். தட் மீன்ஸ் மார்க்கெட்ல குளோபல் கவரேஜ்னு சொல்லுவாங்க. மேஜரா யூஎஸ் மார்க்கெட், அது இல்லாம நம்ம இந்தியன் மார்க்கெட், கூட பாத்தீங்கன்னா யூகே மார்க்கெட், சைனா மார்க்கெட். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேஜரா இருக்கிற குளோபல் அசெட் கிளாஸ். ஸோ அதை வந்து சப்டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, எஃப்என்டோ, டெரிவேட்டிவ்ஸ், கேஷ் மார்க்கெட், இப்படி கமாடிட்டி. ஸோ இது மாதிரி மல்டிபிள் அசட்டா வந்து நம்மளால பிரிக்க முடியும். ஸோ அதை கூட நம்மளால காம்படேட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்டு. இது வந்து ரூல் பேஸ்டுன்றதுனால இங்கே எமோஷன் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நம்ம ட்ரேட் வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ மேஜரான ப்ராப்ளம் இது வரைக்கும் குளோபலாக ஃபேஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா 90% இன்ட்ராடே பிளேயர் வந்து நெட் லாசஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதனால இது வந்து நடக்குது அப்படின்னா கிளியர் கட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாததுனாலையும் மற்றவங்க கொடுக்குற கால்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி எடுக்கிறதுனால தான் இது நடக்குது. ஸோ ஓனா ஒரு அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுல பெஸ்டான அப்ரோச் தான். பட் அந்த அனாலிசிஸ் டைமை குறைச்சிட்டு ஒரு பியூரான ஒரு மொமெண்டம் எங்க கிரியேட் ஆகுது, ஒரு பியூரான மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்க வராங்க அப்படின்ற ஒரு ஏரியாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்க மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது லாசஸ்ன்றது மேக்ஸிமம் அந்த அளவுக்கு உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஹாய் ஹாய் கார்த்திகேயன். ஹாய் விஷ்ணு. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். ஸோ நீங்க டேனியல் ப்ரோவோட டீமா? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. ஃபைன், ஓகே. நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே லிசன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இன்பிட்வீன் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகே ஃபைன். ஸோ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் 90% இன்ட்ராடே பிளேஸ் வந்து லாசஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கட் டவுன் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான ரூல்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணணும் மார்க்கெட்டுக்கு. ரூல்ஸ் இந்த சென்ஸ் ப்ராப்பரான என்ட்ரி, ப்ராப்பரான டார்கெட் அண்ட் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ். ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணி எடுக்கிறப்ப நம்மளால ஒரு நல்ல விதமான ப்ராஃபிட் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ 70% ஆஃப் த பீப்புள் வந்து எதனால லாஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா கிளியரான மார்க்கெட் டைரக்ஷன் தெரியாததுனால. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா ஒரு 3 மாசமா பாத்தீங்கன்னா குளோபலா வார் ரிலேட்டடான நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு, யூஎஸ்க்கும் ஈரானுக்கும். அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆகுமா, இல்ல மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் பாட்டம்ல இருந்து மேல ரிவர்ஸ் ஆகி மேல போகுமா அப்படின்றது கிளியரான டைரக்ஷன் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணணும். அதை அட்ரஸ் பண்ணாதான் நம்மளால ஈஸியா வந்து லாபம் பார்த்துட்டு வெளியே வர முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மிஸ்டு ரிவர்சல் சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து எங்க இருந்து ஒரு டேர்ன் ஆகுது, தட் மீன்ஸ் ஒரு ஃபால் ஆகிற மார்க்கெட் எங்க இருந்து மறுபடியும் அப்சைட் போக போகுது, அப்சைட் போற மார்க்கெட் எப்ப எப்ப வந்து திருப்பியும் ஃபால் ஆக போகுது
அப்படின்ற ரிவர்சல் பாயிண்ட் வந்து நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட லாஸ் 1000 ரூபான்ற லாஸ் 3000 ரூபாவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் 3x லாஸ் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆவரேஜா பாத்தீங்கன்னா எமோஷனல் மட்டுமே ஒரு யூசர் வந்து 2 லட்சம் வரைக்கும் லாஸ் பண்றாரு. ஒரு ரூல்ஸ் இல்லாம பிளைண்டா ஒரு ட்ரேட் எடுக்கிற பட்சத்துல ஆவரேஜ் வர ஆனுவல் லாஸ் பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் போகுது. ஸோ டெய்லியும் ஆப்ஷன்ல மட்டும் ஒரு 50,000 கோடி கிட்ட டேர்ன் ஓவர் வந்து நடக்குது. ஓகேங்களா? 50,000 கோடின்றது ஒரு இந்தியன் எக்கனாமியோட பட்ஜெட்டோட ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 40%. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குளோபலா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் மார்க்கெட் எஃப்என்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலதான் அதிகமான வால்யூம் வந்து நடக்குது, அதிகமான டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ ஆக்டிவா இருக்கிற எஃப்என்டோ ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா 2.5 கோடி பேர் கிட்ட இருக்காங்க இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டூல் மூலயமா நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா, கம்மிங் 2027க்குள்ள 2000 crore மேல ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு இந்த டூலால முடியும். இது வந்து ஒரு அசம்ஷனான ஒரு நம்பர் தான். இதுக்கு மேலே இந்த டூல் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும் இந்த டூலால. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட சொல்யூஷன் அப்படின்னு மார்க்கெட்ல நிறைய விதமான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, நிறைய விதமான மெத்தட் இருக்கு, நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. பட் அதை தாண்டி இது என்ன பெஸ்டா கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஃபைனலா எல்லா மெத்தடும் அச்சீவ் பண்ற ஒரு கோல்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடுறோம், ஒரு 100 மீட்டர் இல்லை 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஓடுறோம். ஒரு ஃபைனல் பாயிண்ட் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டியூரேஷன், தட் மீன்ஸ் ஒரு 10 செகண்ட்குள்ள, ஒரு 9.8 செகண்ட்குள்ள ஓடினாதான் உசேன் போல்ட்டோட ரெக்கார்டை வந்து நம்மளால பீட் பண்ண முடியும். இந்த டூல் யூஸ் பண்றது மூலயமா எல்லாராலையும் உசேன் போல்ட் மாதிரி ஓட முடியும். ஓகேங்களா? ஸோ ஈவன் பிகினர் டு ப்ரொஃபஷனல் யார் வந்தாலுமே இந்த டூல் யூஸ் பண்றது மூலயமா அந்த 9.8 செகண்ட்ன்ற ட்ராக் ரெக்கார்டை எல்லா யூசராலையும் கிராப் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த டூலோட ஒரு கோர் ஸ்பெஷாலிட்டியே. ஃபைனலா ஒரு ஒரு எண்ட் கோலை ரீச் பண்றதுக்கு எல்லா 100 மீட்டர் பிளேயர்ஸும் ட்ராக்ல ஓடிட்டு இருக்காங்க. எந்த ரெக்கார்ட்னா அந்த உசேன் போல்ட் கிரியேட் பண்ண ஒரு ரெக்கார்டை பீட் பண்ணதான். ஸோ அப்படி அந்த ரெக்கார்ட் மாதிரி எல்லா யூசராலையும் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம ட்ரேட் பண்ண வைக்க முடியும்னா இந்த டூலால கண்டிப்பா முடியும். 100% முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல ஏன் முடியும் அப்படின்னா, ஃபைனலா ரீச் ஆகிற ஒரு ஒரு மெத்தடை, ஒரு ட்ரிக், ஒரு நுணுக்கம். இப்போ உசேன் போல்டே அந்த ரெக்கார்டை ஓடுறாருன்னா அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு நுணுக்கம் இருக்கும். அந்த நுணுக்கத்தை வச்சுதான் அவர் அதை வந்து அச்சீவ் பண்றாரு. சேம் அதே மாதிரிதான் இதுவும். அந்த மார்க்கெட்ல ஃபைனலா நீங்க அச்சீவ் பண்ண போற நுணுக்கத்தை ஒரு கோர் ஃப்ரேம் ஒர்க்கா நம்ம டிசைன் பண்ணி மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எம்பவர் சிக்னல். ஸோ இது எம்பவர் சிக்னலை பொறுத்த வரைக்கும் இது ப்ரொப்ரைட்டரி இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன்னா மார்க்கெட்ல எங்கெங்கெல்லாம் ஒரு மொமெண்டம் பாயிண்ட், இன்ஸ்டிடியூஷனா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய், 1 லேக், ஒரு 10 லேக் வச்சுட்டு வரவும் கிடையாது. ஒரு 1000 crores, 10,000 crore, 1 lakh crore, 2 lakh crore ஒரு பில்லியன் ட்ரில்லியன் கணக்குல ஆர்டர் போடுற ரெடியா இருக்கிற ஒரு இடத்த நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். நார்மலா இப்போ ஒரு மளிகை கடை நம்ம தெருவுல இருக்கு, அதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குன்னா டிரான்சாக்ஷன் எங்க அதிகமா நடக்குன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் மக்கள் அதிகமா கூடுவாங்க. ஏன்னா அங்க ப்ராடக்ட் நல்ல தரமா இருக்கும். அங்க வந்து குவாலிட்டி எப்படி சொல்றது, எல்லா ப்ராடக்ட்டுமே அங்க விற்கும். அந்த இடத்துல வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே விற்கும். அதனால அங்க போனோம்னா என்னோட வேலை முடிஞ்சுட்டு சீக்கிரமா வெளியே வந்துடுவேன் அப்படின்ட்டு அந்த இடத்த நோக்கி போவாங்க. பட் அதே மளிகை கடை போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து அங்கே அவைலபிளா இருக்காது. ஆனா அந்த இடத்துல என்ன டிராபேக்னா அங்கே டிரான்சாக்ஷன் வந்து அவ்வளோவா நடக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த பெயின் பாயிண்ட்டை வந்து அட்ரஸ் பண்றோம்னா, எங்க அதிகமான டிரான்சாக்ஷன் வந்து நடக்குதோ அந்த பெயின் பாயிண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ அதனால நம்ம குயிக்கா நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வர முடியும். ஸோ எங்களோட எம்பவர் சிக்னல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇபிஇ அப்படின்ற இண்டிகேஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ப்ரெடிக்டர். இது இதுல டிஃபைன் பண்ண மறந்துட்டேன். என்னன்னா இதுல மல்டிபிள் சினாரியோஸ் இருக்கு. மார்க்கெட்ல 2 ஸ்ட்ரக்சர் தான். நீங்க மார்க்கெட்டோட கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரக்சர்ல தான் ஆப்ரேட் ஆகும். ஒன்னு மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் நோக்கி போகும். தட் மீன்ஸ் அது புல்லிஷ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டோட டேர்ம்ல. மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருது அப்படின்னா அது வந்து பியரிஷ் டைரக்ஷன், பியரிஷ் சினாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சினாரியோஸ்குள்ள நடக்கிற ஒரு பெயின் பாயிண்ட்னா எந்த இடத்துல அதிகமான செல் ஆர்டர், எந்த இடத்துல அதிகமான பை ஆர்டர்ஸ் விழுது அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ணி சொல்றோம். இதுக்கு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இது கூட அடிஷ்னலாக ட்ரெண்ட் ப்ரெடிக்டர்னு இருக்கு ஒரு டூலு. ஸோ இது வந்து என்னன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து அப் சைடு தான் போகுமா இல்லை டவுன் சைடு தான் போகுமா அப்படின்றத டிசைன் பண்ணி சொல்லும். இது வந்து அடாப்டிவ் இன்ஜின். ஓகேங்களா? அடாப்டிவ் இன்ஜின் அப்படின்னா மார்க்கெட்டோட ரியல் டைம் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து இப்ப சரியா இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம வானிலை ஆய்வு மையம் வந்து நம்மளுக்கு சொல்லுது இல்லை மழை வரப்போதா வராதா, இல்ல இந்த டைம்ல மீன் பிடிக்க போலாமா அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் சொல்லுது இல்ல. ஸோ அந்த இண்டிகேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் காஷியஸா இருப்போம், கொஞ்சம் உஷாரா இருப்போம். அந்த இடத்துல நம்ம வெளியே போகாம இருப்போம், இல்ல போறப்ப கொடை எடுத்துட்டு போவோம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் எதனாலனா அந்த ஆஹ், வானிலை மையம் வந்து நம்மளுக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு இண்டிகேஷன் சொல்றதுனால நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான் இங்க மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரெண்ட் ப்ரெடிக்டரோட வேலை. நெக்ஸ்ட் வந்து எஸ்எம்சி ப்ரோ. இதுதான் குளோபலா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாரன் பஃபட்டா இருந்தாலும் சரி, இல்ல பிளாக் ராக் அப்படின்னு ஒரு வேர்ல்டு பிக்கெஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா இருக்கிறதுலே டாப் பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் வச்சிருக்கிற ஃபண்டை வந்து அது மேனேஜ் பண்ணி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தரும். ஸோ அப்படி இருக்கிற கம்பெனி யூஸ் பண்ற மெத்தடா இருந்தாலும், இப்போ நார்மலா கடைக்கோடி ஒரு பீப்புள் ரிட்டைல் பீப்புள்ஸ் யூஸ் பண்ற மெத்தடா இருந்தாலும் இந்த எஸ்எம்சி ப்ரோவை டச் பண்ணாம அவங்க எந்த மெத்தடும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் எஸ்எம்சி ப்ரோவோட கோர் அட்வான்டேஜ். ஸோ அது எதை வந்து மீன் பண்ணி சொல்லும் அப்படின்னா மார்க்கெட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர ஜோன்ஸை வந்து அது இண்டிகேட் பண்ணி சொல்லும். ஸோ அதில் நம்ம ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், பிஓஏ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ட்டு. ஸோ பிஓஎஸ் அப்படின்னா அது வந்து டேர்மா ஒரு ஃபுல் ஃபார்மா சொல்லணும் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓசிஹெச் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இன்டெப்தா நான் ஃபர்தர் ஸ்லைட்ல சொல்றேன். பட் இது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வர இடத்த வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி சொல்றது. நெக்ஸ்ட் ஃபைனலா வர்றது வந்து ரிட்டைல் ட்ராப். ஓகேங்களா? ரிட்டைல் ட்ராப்ன்றது மார்க்கெட்டோட ரிவர்சல் பாயிண்ட். ரிவர்சல் பாயிண்ட்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த டைம்ல வந்து மழை ஸ்டாப் ஆகும் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாராலுமே எப்படி சொல்றது ஈஸியா நம்ம எப்படி சொல்றது ஒரு வேலையை நம்ம சீக்கிரம் முடிச்சிட்டோ இல்ல வேற ஒரு வேலையை வந்து நம்ம பார்க்க போவோம். இப்போ மழை நின்றுடுச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த வேலை என்ன பண்ணுவோம், வெளியே நம்ம கடைக்கு கிளம்பி போறது இல்ல ஒரு பொருள் வாங்க போறது, ஏதோ நம்ம வேலையை வந்து பண்ணுவோம். ஸோ அப்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட்னு சொல்லலாம், இல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ஆப்போசிட்டா நடக்க போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ணி காட்டுறது தான் ரிட்டைல் ட்ராப். ஓகேங்களா? ரிட்டைல் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விதமான ட்ராப் பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க. ஒன்று வந்து புல் ட்ராப், இன்னொன்று வந்து பியர் ட்ராப். புல் ட்ராப் அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து ட்ராப் ஆகுறாங்க. தட் மீன்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து லாஸா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அங்க இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்னு அர்த்தம். அதே பியர் ட்ராப்னா இன்ஸ்டிடியூஷனோட பியரிஷ் பிளே. தட் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துல அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு மார்க்கெட்டை இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் கிட்ட கொடுத்துடுறாங்க. ஸோ அப்ப மார்க்கெட் வந்து அப்சைட் போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரிவர்சல் பாயிண்ட் வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லும். இது வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இதுதான் மார்க்கெட்ல முக்காவாசி ப்ராஃபிட்டை வந்து ஈட் பண்றது. முக்காவாசி இப்ப 90% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது முன்னாடி ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 90% ஆஃப் இன்ட்ராடே லாஸை வந்து ஒரு 70% ஆஃப் லாஸை வந்து எது வந்து ஈட் பண்ணுது, எது வந்து அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபைனலா இருக்கிற இந்த ரிட்டைல் ட்ராப் தான். ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா இந்த ரிட்டைல் ட்ராப் வச்சுதான் மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன் வந்து மல்டிபிள் ஆஃப் அமௌண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நிறைய இன்சைடர் ட்ரேடிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு குரூட் ஆயில்ல. ஸோ அதுல அதிகமான லாபம் எதனால பாக்குறாருன்னா இந்த ட்ராப் பாயிண்ட் மூலயமா தான். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ராப் பாயிண்ட் வந்து மேஜரா நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு. ஓகேங்களா? நம்ம சிம்பிளா கடந்து போக முடியாது. ஏன்னா இதுலதான் அதிகமான ரிட்டைல் பீப்புள்ஸ் வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து இழக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது நீங்க ரியல் டைம்ல ட்ரேட் பண்றப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு சப்போர்ட்ல இருந்து ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்க, எப்படின்னா மார்க்கெட் மேலதான் போகும்ட்டு. பட் ஆனா என்ன பண்ணுவோம், திருப்பி டவுன் சைடு வந்துடுவோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம், மேலதான் போகும் அப்படின்ட்டு. பட் சாரி கீழே தான் வரும்ட்டு எடுத்திருப்போம், பட் திருப்பி மேல போயிடுவோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒண்ணு.
ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். ரேண்டமா ஒரு இடத்துல போய் பை கால் ஆப்ஷன், பை புட் ஆப்ஷன், டார்கெட் ஒன், டார்கெட் டூ அப்படின்னு நம்ம எடுக்காம, நம்ம எங்கெங்கெல்லாம் ஒரு பெரிய பண முதலைகள் வந்து பணத்தை வந்து கொட்ட போறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம போய் ட்ரேட் எடுக்கிறோமே தவிர ரேண்டமா எல்லா இடத்துலயும் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க போறது இல்லை. ஸோ அதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் குரூப்லேயே போட்டிருப்பேன். ஒரு எப்படி சொல்றது, யூஎஸ்ல வால் ஸ்ட்ரீட், தட் மீன்ஸ் வால் ஸ்ட்ரீட் ட்ரேடிங் ஃப்ளோர்ன்றது நம்ம என்எஸ்சி மாதிரி 100 மடங்கு அதிகமான பணம் பணம் வந்து எப்படி சொல்றது கிரியேட் ஆகுற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல ஒரு ட்ரேடர்ஸ் அனலைஸ் பண்ற விஷயத்த நம்ம டூல் வந்து அழகா கிராக் பண்ணி சொல்லியிருக்கிறது. ஸோ நம்ம இந்த இடத்துல இப்போ ஏதோ ஒரு கிராமத்துலயோ ஏதோ ஒரு டவுன்லயோ உட்காந்து இதை பாக்குறோம்னா அது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சொல்றேன்னா இதே சார்ட்டை தான் பில்லியனர்ஸோ மில்லியனர்ஸோ பணம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்த நம்ம கிராக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம மெயினா ஒரு எப்படி சொல்றது ஈஸியான வேவா வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஒர்க். ஓகே, நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்த சேம் அதே தான். ஸோ ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 4 ரிலேட்டடான விஷயத்தையும் நம்ம வந்து நம்மளோட என்ட்ரியில வந்து அப்ளை பண்ணுவோம். ஒன்று சிக்னல்ஸ் வந்து எங்க ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கா இல்ல டவுன் ட்ரெண்டா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் எஸ்எம்சியோட கன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பிரேக் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலா என்ட்ரி டெசிஷன், என்ன டைப் ஆஃப் என்ட்ரி வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இது மாதிரி செக் பாயிண்ட்லாம் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ இதுல லைவ் ட்ரேட் எக்ஸாம்பிள்ன்றத 2 எக்ஸாம்பிளா இங்க கீழே கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு சிக்னல் வந்து பை சிஇ அப்படின்னு வருதுன்னா அந்த இடத்துல நான் பை பண்ணணும்னு அர்த்தம். ஒரு டார்க் கிரீன் லைனுக்கு மேல வரும். நான் இது சார்ட்ல காட்டுறப்ப உங்களுக்கு எளிமையா புரியும். நான் ஒரு தேரியா இதுல போட்டிருக்கேன். சார்ட்ல பாக்குறப்ப உங்களுக்கு இன்னும் எப்படி சொல்றது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பை சிஇ அப்படின்னு ஒரு டார்க் கிரீன் லைனுக்கு மேலே ஒரு சிக்னல் வரப்ப அந்த இடத்துல ஒரு எஸ்எம்சி கன்ஃபர்மேஷன், தட் மீன்ஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பிரேக் ஆகுதா அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் என்ட்ரியா கேட்டகரைஸ் பண்றோம்னா அது வந்து வேலிட் என்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அந்த என்ட்ரி வந்து வேலிடா இருக்கிற பட்சத்துல அது டார்கெட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ டார்கெட் நம்மளுக்கு வந்து 15 நிமிஷத்துல வந்து அச்சீவ் ஆயிருக்கு. இந்த தியரிட்டிக்கல் படி நம்மளுக்கு 15 நிமிஷத்துல அச்சீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ரிவர்சல் ட்ரேட். ஓகேங்களா? இந்த ரிவர்சல் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிட்டைல் ட்ராப்ல நம்ம முன்னாடி பார்த்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ரிட்டைல் ட்ராப் சொல்லியிருப்போம். சேம் அதே மாதிரி தான் ஒரு பை பி சிக்னல் வந்து நம்மளுக்கு ஃபயர் ஆயிருக்கு. கூடவே ரெட் பிஓஎஸும் வந்திருக்கு. அதே அதே டைம்ல எனக்கு ரிட்டைல் ட்ராப், தட் மீன்ஸ் புல் ட்ராப் வந்திருக்கும். அப்படி புல் ட்ராப் வர்றப்ப அந்த இடத்துல நம்ம வந்து ரிவர்சல் என்ட்ரி வந்து நம்ம எடுத்திருப்போம். சேம் ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பை புட் ஆப்ஷன் வரும். அதே டைம்ல புல் ட்ராப்பும் வரும். ஸோ அப்போ அங்கே என்னன்னா மொமெண்டமும் நம்மளுக்கு ஃபேவரா இருக்கு, ட்ராப் பாயிண்ட்டும் நம்மளுக்கு ஃபேவரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராப்புக்கு தான் முக்கியத்துவம் தரும். ட்ராப்புக்கு முக்கியத்துவம் தந்து அந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி வந்து நம்ம எடுப்போம். இப்போ சிக்னல் சினாரியோஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்களோட ஃப்ரேம் ஒர்க்கான டேஷ்போர்ட். ஓகேங்களா? அந்த டேஷ்போர்ட்ல மொமெண்டம் சிக்னல்ஸ் கிரியேட் ஆகிற பாயிண்ட் வந்து சிக்னல் காலத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். B/E, S/P அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அது சிக்னல் வந்த உடனே போய் நம்ம என்ட்ரி எடுக்காம அதோட கண்டிஷன், எஸ்எம்சி கண்டிஷன் சொல்லுவோம். ப்ரீவியஸ் கேண்டல்லையும் சிக்னல் கொடுத்த கேண்டல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்சி கண்டிஷன் வந்து அப்ளை ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு என்ட்ரி கண்டிஷன் வந்து பை எடுக்கணுமா இல்லை செல் என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு கூடவே ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதையும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணி சிக்னல்ஸோடவே அப்பியர் ஆகுற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அதோட வியூ வந்து ரைசிங்கா இருக்கா இல்லை ரைசிங் மிக்ஸ்டுனா ரைசிங்காகவும் இருக்கலாம் இல்லை ஃபாலிங்காகவும் இருக்கலாம், அப்படி இருக்கான்றதை பார்ப்போம். அதே மாதிரி உங்களுக்கு பேரிஷ் கண்டிஷன், மார்க்கெட் ஒரு டவுன் சைட் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன டைப் ஆஃப் கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத இந்த டேபிள்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ கீ ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டைம்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், எப்ப நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத கீ ரூல்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஆப்போசிட் என்ட்ரி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வருது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டல்ல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். தட் மீன்ஸ் ஒரு சிக்னல் வந்து ஒரு 10 o'clock ஜென்ரேட் ஆகுதுன்னா 10:15 தான் நம்ம போய் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சிக்னல் வந்து ஒரு ப்ளூ லைனுக்கும் டார்க் கிரீனா ப்ளூ லைன் இல்லை டார்க் ரெட் அண்ட் ப்ளூ லைனுக்குள்ள வருது அப்படின்னா அந்த சிக்னல்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி சைட்வேஸ் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். அந்த சிக்னல் கிரியேட் ஆகுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸா இருக்கா இல்லைன்றதை இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ அந்த சிக்னல்ஸையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
கண்டிஷனா இப்ப நம்ம முன்கூட்டியே கொடுத்துறதுனால ஒரு யூசர் வந்து ஒரு சிக்னல் பாக்குறப்ப அவருக்கு வந்து ஒன்ஸ் கால், தட் மீன்ஸ் புல்லிஷ் டைரக்ஷன்ல போனோமா இல்ல பேரிஷ் டைரக்ஷன்ல போனோமா மட்டும்தான் மைண்ட்ல ஓடுமே தவிர இதுல இது எவ்வளவு தூரம் போகும், நான் எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணணும், நான் எப்படி சொல்றது, வேற எதுனா அடிஷ்னலா டேட்டா பாயிண்ட்ஸ் எதுனா பார்க்கணுமா அப்படின்ற மைண்ட் செட் வந்து வராது. ஸோ இனிஷியல் டேஸ்ல கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை நீங்க ஒன்ஸ் ஒரு ஒரு 10 நாள் 20 நாள் வந்து ட்ராக் பண்ணி அந்த ரூல்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்றப்ப நீங்க வந்து அந்த டாப் ஃபைவ்னு சொல்றோம்ல, டாப் 1%, ஃபைவ் கூட கிடையாது, டாப் 1%ல வந்துருவீங்க. அது 100% உண்மை. அதை வந்து நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட கவரேஜ் பொறுத்த வரைக்கும் பிரைமரி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். மார்க்கெட்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைமரி இண்டெக்ஸ்னா இந்தியாவுல அதிகமான வர்த்தகம் நடக்கிற இண்டெக்ஸ். ஓகேங்களா, நிப்டி 50, பேங்க் நிப்டி, மிட் கேப் நிப்டி, ஃபின் நிப்டி வந்து ரேரா தான் இருக்கும், ஏன்னா லிக்விடிட்டி இருக்காது. சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வர்த்தகம் நடக்கிற ஒரு இண்டெக்ஸ். ஒரு இண்டெக்ஸ்ன்றது ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸை கம்பைன் பண்ணது தான் ஒரு இண்டெக்ஸ். பஞ்ச் ஆஃப் ஸ்டாக்ஸோட நேச்சரை பிரதிபலிக்கிறது தான் அந்த இண்டெக்ஸோட வேலை. ஓகேங்களா, ஸோ இது எஃப் அண்ட் ஈக்விட்டிஸ்ன்றது டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல வரும். ஸோ இதுல ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ண சொல்லுவோம். தட் மீன்ஸ் நிப்டி 50 இருக்கிற ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம நிப்டி 50 ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபெமிலியரான ஸ்டாக்ஸ் தான். டே டு டே லைஃப்ல பாக்குற மேஜரான கம்பெனிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்கா இருக்கலாம், டிசிஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல பிஎஸ்சி, இந்த எம்சிஎக்ஸ் இருந்தால் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது மாதிரி நம்ம மேஜரா கண்ணால பாக்குற டே டு டே லைஃப்ல பாக்குற ஸ்டாக்ஸ் தான் நிப்டி 50 வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் குளோபலா வர்த்தகம் ஆகுற, தட் மீன்ஸ் டே டு டே லைஃபை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவா அமையணும். ஸோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா குருடாயில் வச்சுதான் நிறைய லாபம் பார்க்கறது வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்ப ரீசெண்டா ட்ரம்ப் ரிலேட்டட் நியூஸ் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய இன்சைடர் ட்ரேடிங் வந்து இந்த குருடாயில நிறைய லாபம் பார்த்தாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மேஜரா ஒரு நாள் நம்ம எப்படி சொல்லி நம்ம இப்ப ரீசெண்டா எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு வருது, சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு வருது. இது எல்லாம் எதை நோக்கி இருக்குன்னா இந்த குருடாயில், நேச்சுரல் கேஸ். ஸோ இது ரிலேட்டடான இம்பாக்டை தான் நம்ம பாக்குறோம். ஸோ இதை நம்ம வந்து சார்ட்ல வந்து டைரக்டா எப்படி சொல்ல தெரிஞ்சுக்கிறோம், எங்க இன்ஸ்டிடியூஷன் வராங்க, ஸோ எந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் வந்து ட்ராப் பண்ண ரெடியா இருக்காங்க அப்படின்றப்ப நம்ம எப்படி சொல்றது, நம்ம ஒரு காஷியஸா இருக்கலாம். தட் மீன்ஸ் குருடாயில் விலை வந்து ஏற போதா இறங்க போதான்றதை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபலா ஆப்ரேட் ஆகிற ஒரு இண்டெக்ஸ். பட் இந்தியா வந்து எம்சிஎக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு செப்பரேட்டா இந்தியன் யூசர்ஸ் மட்டும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எம்சிஎக்ஸ் அப்படின்றத செக்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. பட் குளோபலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்டில வந்து ட்ரேட் ஆகும். ஓகேங்களா, இதோட வர்த்தகம் வந்து யூஎஸ்டில ட்ரேட் ஆகும். ஸோ அது வந்து குளோபல் பேர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அது எக்ஸ்ஐஜி யூஎஸ்டி, எக்ஸ்ஐஜி யூஎஸ்டி, அது மாதிரி டிஃபரெண்ட் பேரு. அது மாதிரி யூஎஸ் டபிள்யூடிஏ இல்ல பிரெண்ட் குருடாயில். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல வந்து ட்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிட்காயின், எத்தீரியம், அப்புறம் மேஜர் ஆல் காயின்ஸ். இந்த பிட்காயின், எத்தீரியம் இல்லாம சொலேனோ, அடா, எக்ஸ்ஆர்பி, இது மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மேஜர் ஆல் காயின்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி குளோபல் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் த கிளாக் போடும், 24/7 ஓடிட்டு இருக்கும். சாட்டர்டே சண்டே இப்போ கூட பாத்தீங்கன்னா பிட்காயின், எத்தீரியம் எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுல கூட நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு கேபிட்டல் வச்சிருக்கீங்கன்னா 1 to 2% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ ப்ராப்பரான பொசிஷன் சைசிங் ஒருத்தவங்களுக்கு தெரியுது. தட் மீன்ஸ் நம்ம நம்ம சொல்ற ரூல்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னாவே நீங்க டாப் 1%ல வந்துடுவீங்க. ஏன்னா நீங்க எந்த ஒரு ட்ரேடர்ஸோட ஜேர்னில எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்கள ப்ராஃபிட்டபிளா கொண்டு போக வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பொசிஷன் சைசிங் தான். ஏன்னா பொசிஷன் சைசிங் கரெக்டா பண்ண முடியல அப்படின்னாவே நம்மளோட லாஸ் வந்து 100% உறுதி. ஓகேங்களா, பொசிஷன் சைசிங்ன்றது இப்போ ஒரு 10 லாட் நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட லாசஸ் எவ்வளோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரியணும், என்னோட டார்கெட் எவ்வளோன்றது எனக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, நான் சப்போஸ் 10 லாட் எடுத்துட்டு ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சிட்டு திருப்பி ஒரு 10 பாயிண்ட் இறங்குறப்ப நான் ஆவரேஜ் பண்றேன், இன்னும் ஒரு 5 லாட் வாங்குறேன், அப்புறம் திருப்பி மார்க்கெட் மேல போறப்ப இன்னொரு 5 லாட் விற்கிறேன். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா அது பேர் ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரேடிங்கே கிடையாது. ட்ரேடிங்ல ஆவரேஜ் பண்றதை தயவு செஞ்சு நிறுத்தணும். ஏன்னா பொசிஷன் சைசிங்ன்றது ஒரு மேஜரான கான்செப்ட். ஸோ அதை நீங்க ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே
உங்களால ஈஸியா வந்து லாபம் பார்த்துட்டு வெளியே வர முடியும். ஸோ நான் ஆல்ரெடி எல்லா இண்டெக்ஸுக்குமே நான் ஸ்டாப் லாஸ், ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். அது மாதிரி ஸ்ட்ரைக் செலெக்ஷனும் ஒரு இண்டெக்ஸுக்கும் என்ன ஸ்ட்ரைக் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அது இல்லைன்னா நீங்க வந்து ஏடிஆர் பேஸ்டு சிஸ்டம் இருக்கு. நீங்க நார்மலா இண்டிகேட்டர்ல ஏடிஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அதுலேயே ஸ்டாப் லாஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத மார்க்கெட்டோட கண்டிஷன் வோல்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி இதை ஏடிஆர் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸிட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து 3:30 மணி வரைக்கும் ஓடும். ஸோ நம்ம 3 மணிக்கெல்லாம் ஆர்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வோல்டாலிட்டி வந்து 25க்கு மேல டிராவல் ஆகிறப்ப நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா மார்ச் எண்டுல ஒரு மார்ச் 2வது வாரம்லாம் பாத்தீங்கன்னா விக்ஸோட வேல்யூ வந்து 25க்கு மேலதான் டிராவல் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல எல்லாம் ப்ரீமியம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு கான்ஸ்டன்டா ட்ரேட் எடுத்துட்டு வர முடியாது. தட் மீன்ஸ் நீங்க மார்க்கெட் மூவ் ஆகும் மேல, ஆனா நம்ம ப்ரீமியம் வந்து மூவே ஆகாது. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அதனால விக்ஸ் அதிகமா ட்ரேட் ஆகுறப்ப நம்ம ட்ரேட் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி பிலாசபி பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால லாபம் பார்க்க முடியும். ஓகேங்களா? கேபிட்டல் வந்து நம்ம 100% ப்ரொடக்ட் பண்ணி ஆகணும். நான் பெருமைக்குன்னே நான் சொல்லுவேன், இந்த டூல் வச்சு யூஸ் பண்ணி ஒரு 50,000 ஒரு கேபிட்டல், ஒரு 30,000 கேபிட்டல் எடுத்துட்டு வந்தவங்க இது வரைக்கும் அவங்க என்டையர் கேபிட்டலை லூஸ் பண்ணதா வாய்ப்பே கிடையாது. அதே யூசர் வந்து இப்ப பெங்களூரோ இல்ல மும்பைலயோ கால்ஸ் வாங்கியோ இல்ல ஒரு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்தோ 2 நாள்ல 2 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க, 2 நாள்ல 3 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கேபிட்டல் ப்ரிசர்வேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ட்ரேடிங். ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்க்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க வெறும் 30,000 ரூபாய் எடுத்துட்டு வந்தாலும் அந்த 30,000 ரூபாய் ஜீரோ ஆக்கிறதுக்கு ஒரு 60 நாள் தேவைப்படும் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸோட. நீங்க அந்த 30,000 ரூபாவை நீங்க அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கோ இல்ல கால்ஸ் கொடுத்தோ இல்ல நீங்க வேற எங்கேயோ கால்ஸ் வாங்கி எடுக்கிறீங்களோ உங்க எமோஷனாலேயோ இல்ல ரிவெஞ்ச் ட்ரேடிங்னாலேயோ அந்த 30,000 ரூபாவை ஒரு 2 நாள்லயோ இல்ல ஒரே நாள்லயோ கூட ஜீரோ ஆக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொல்றது ஒரே விஷயம், சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இந்த ட்ரேடிங்ன்ற சிஸ்டத்துக்குள்ள ரொம்ப நாள் வந்து சர்வே பண்ணுவீங்க. சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் விட்டுட்டு நீங்க மேனுவலா பண்றீங்க இல்ல டிஸ்கிரிப்ஷன் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா சர்வே ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கேபிட்டல் போனதுக்கு அப்புறம் ட்ரேடிங் விட்டே நிறைய பேர் கேப் விட்டுருவாங்க. ஒரு 1 இயர் விட்டுருவாங்க, இல்ல ஒரு 6 மந்த் விட்டுருவாங்க, திருப்பி அகைன் உள்ள வருவாங்க, திருப்பி டிஸ்கிரிப்ஷனரி அப்ரோச் தான் யூஸ் பண்ணுவாங்க, மேனுவல் ட்ரேடிங் தான் யூஸ் பண்ணுவாங்க, திருப்பி வந்து கேபிட்டல் லூஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல, ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்பீங்களே தவிர அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வர முடியாது. பட் அந்த வட்டத்தை தாண்டி நீங்க வெளியே வரணும்ன்ற ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் நீங்க அந்த டாப் 1%, டாப் 5% சொல்றோம்ல, அவங்களோட கேட்டகரிக்குள்ள நம்மளால வர முடியும். ஏன்னா இன்னும் அட்வான்ஸா போக போக இப்ப மிஷின் ஒரு எல்லா ஆர்டர்ஸையுமே மிஷின் லேர்னிங் கிட்ட கொடுத்துட்டாங்க, ஏஐ கிட்ட கொடுத்துட்டாங்க, குவாண்ட் மாடல், ஹெச்எஃப்டி, இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து மிஷினாவே எடுத்துக்குது. நம்ம மேனுவலா எடுக்கிறத தாண்டி மிஷினாவே வந்து எடுத்துக்குது. அதுக்கு வந்து அதை ட்ரெயின் பண்றதுக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து ஹையர் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்ம காம்படிட் பண்றது வந்து ஒரு மிஷின் கூட தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரு பை ஆர்டரோ ஒரு செல் ஆர்டரோ போடுறோம்னா அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கிற இடத்துல தான் நீங்க போடணும். ஸோ ரேண்டமா ஒரு இடத்துல போட்டுட்டு நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாக்குறேன், பிசிஆர் பாக்குறேன், இல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பாக்குறேன், இல்ல மூவிங் ஆவரேஜ் மேல போதான்னு பாக்குறேன், இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லூப்புக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம். அதை தாண்டி நம்மளால வெளியே வர முடியாது. ஓகேங்களா? ஒரு சஸ்டைனபிளா, தட் மீன்ஸ் எமோஷனல் இல்லாத ஒரு growth இருக்காது. நீங்க எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அதுல ஒரு மேக்சிமம் ஒரு கிரீட் இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் கட் டவுன் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு லீனியர் கிராஃபா போனோம் அப்படின்னா மெயினா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான். நான் கிடையாது, நீங்க எங்க போய் ஸ்டடி பண்ணாலும் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் யாருன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்றதை தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் ஃபியூச்சர்ல ட்ரேடிங்ல உங்களை சர்வே பண்ண வைக்கும். மற்ற எந்த சிஸ்டமும் உங்களை சர்வே பண்ண வைக்கவே வைக்காது. நீங்க எடுத்து வந்த கேபிட்டல் ஒரு 1 ஆர் வீக் 2 வீக்ஸ்ல இல்ல 1 ஆர் 2 டேஸ்ல ஜீரோ ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி காம்படிட்டிவ் எட்ஜ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஸ்டம் எல்லாமே எப்படி சொல்லுது, ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் வந்து எதெல்லாம் இல்லை,
நம்ம டூல் கிட்ட என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நான் காலம் வைஸ் செக்ரிகேட் பண்ணிருக்கேன். ஸோ இது இந்த காலத்துல நீங்க ரீட் பண்ணவே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட காம்படிட்டர்ஸ்லாம் யாரு, நம்மளோட ஃபியூச்சர் காம்படிட்டர்ஸ்லாம் யாரு அப்படின்றதையும் ஒரு ஃபைனல் காலத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. நம் இப்போ ட்ரெடிஷ்னல் டூல்ஸ் அப்படின்றதுல உங்களுக்கு ஃபிக்ஸ்டு குட் ரூல்ஸ் ஆஃப்டர்நூன். இருக்காது. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஸோ ட்ரெடிஷ்னல் டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரூல்ஸ் இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்டான ரூல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பை எடுங்க, செல் எடுங்கன்னு சொல்லிடுவாங்களே தவிர அதில் ஃபிக்ஸ்டான ரூல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனோட எஸ்எம்சி கான்செப்ட் அதில் அடாப்ட் ஆகியிருக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு யூனிக், நம்மளோட யூனிக் ஃபீச்சரான ட்ராப் டிடெக்ஷன் அப்படின்றது அதில் அவைலபிளாக இருக்காது. அதே மாதிரி மல்டி எஸ்எஸ் சப்போர்ட்னா இப்போ ஒரு யூசர் வந்து நான் ஃபாரெக்ஸ் பண்ணணும், இல்லை நான் வந்து மற்ற கண்ட்ரியோட ஸ்டாக்ஸ், யூகேல இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸோட பை அண்ட் செல்லோட நேச்சர் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா இருக்காது. மேக்ஸிமம் ஆஃப் த டூல்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் ட்ரேட் ஆகுமே தவிர மல்டி அசெட் சப்போர்ட் இருக்காது. அதே மாதிரி ரூல் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஒரு அந்த எப்படி சொல்ற ட்ரெடிஷ்னல் டூல்ஸ்ல வந்து இருக்காது. இப்போ சூப்பர் ட்ரெண்டே எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கிரீனுக்கு மேல போனா பை பண்ணுன்னு சொல்லுவாங்க, ரெட்டுக்கு வந்து கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு மேனுவலான ஒரு செட்டப் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு அலர்ட் கொடுக்கறதுனால நீங்க வந்து எந்த டைம் வேணா நீங்க ஒர்க்கிங்கா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு அலர்ட் வந்துருதுனால அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கலாமே தவிர இதுல மேனுவல்ல அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது நம்மளுக்கு நோ காம்படிட்டிங் ப்ராடக்ட் ஐடென்டிஃபைஸ் ரிட்டைல் மேனிப்புலேஷன் டூல். ஸோ ரிட்டைல் பீப்புள்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ராப் ஆகுறாங்களோ அந்த இடத்த வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தரோம். ஸோ அதை வந்து நம்ம கன்வெர்ட் தம் இன்டு த ஹை ப்ராபிலிட்டி ரிவர்ஸ் என்ட்ரிஸ். ஓகேங்களா? ஒரு நான் அந்த 90% இன்ட்ராடேல லாஸ் பண்றாங்கன்னா அதுல 70% ஆஃப் யூசர்ஸ் வந்து எந்த இடத்துல அதிகமான மணியை லூஸ் பண்றாங்கன்னா அந்த ட்ராப் பாயிண்ட்ல தான். ஓகேங்களா? மார்க்கெட்டோட ட்ராப் பாயிண்ட்ல தான் அதிகமான அமௌண்ட் வந்து லூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடம் தான் நம்மளோட கோர் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோர் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபியூச்சரா இப்போ இது வந்து குளோபலா நம்ம ஸ்கேல் பண்ண போறோம். இப்போ ஃபேஸ் 1ல எப்படி இருக்கு, ஃபேஸ் 2ல எப்படி இருக்கு, ஃபேஸ் 3ல எப்படி இருக்கு அப்படின்றத இதுல வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் 2ல ஒரு பார்ஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஃபேஸ் 3, ஃபேஸ் 4ன்றது நம்ம ஃபியூச்சர் விஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட ரோட் மேப் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இந்த டூலை வந்து நம்ம HNI ஹை நெட்ஒர்க் இருக்கிற இன்வெஸ்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரிட்டைல் பீப்புள்ஸ் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் ஆன் அந்த ரூல்ஸ். ஓகேங்களா? நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற ரூல்ஸை வச்சு யார் வேணா இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் டு பி பார்ட்னர்ஷிப் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சப்ரோக்கரா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு 20-30 கிளைண்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்றாங்கன்னா இந்த சிஸ்டத்தை நீங்க அந்த உங்க கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு சர்வீஸா வந்து ஒரு ப்ராடக்டை சர்வீஸா வந்து நீங்க இது வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? சிஎஸ்ஐ ஆப்பர்ச்சுனிட்டினா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய போட்டிருப்பேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு மார்க்கெட் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சா வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். எப்படி வேணா இதை நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல. மெயினா உங்களோட எமோஷன் பிளஸ் ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து இது பியூராகவே கட் டவுன் பண்ணும். வித்தவுட் எப்படி சொல்றது, ஒரு ஃபியர் இல்லாம நீங்க ஒரு ட்ரேடை வந்து நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஒரு கோர்ஸ் ஸ்லைடு. ஸோ இப்போ நான் இதுக்கு வரேன், இந்த டேஷ்போர்டுக்கு வரேன். ஸோ இதுல டேஷ்போர்ட் போறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து இந்த ஸ்லைட்ல பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு மேக்சிமம் நம்ம கவர் பண்ண போறது என்னன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் என்ட்ரிஸ், மார்க்கெட்டோட ட்ராப் ஜோன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஏன் நமக்கு ட்ரேடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மார்க்கெட்ல பேசிக்ல இருந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? பேசிக்ல இருந்து பாத்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன்ஸ், நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ரிலேட்டடான இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? ட்ரெண்ட் ரிலேட்டடான இண்டிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட எஸ்எம்சி சொல்லுவோம்,
ஓகேங்களா. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, ஸோ இது மாதிரி மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ், வால்யூம்ஸ் எங்க அதிகமாக கிரியேட் ஆகுது, ஒரு ஆர்டர் ஃப்ளோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்என்டோல டேட்டா டேட்டா பாயிண்ட்ஸ் ரிலேட்டட். டேட்டா பாயிண்ட்ஸ்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க அதிகமாக பில்ட் ஆகுது, அதே மாதிரி உங்களுக்கு நம்ம வோல்டாலிட்டி, இந்தியா பிக்ஸ் அது ரிலேட்டடா ஐவிபி, ஐவிஆர். ஸோ இது மாதிரி மல்டிபிள் கான்செப்ட் ஓகேங்களா. மார்க்கெட்ல மல்டிபிள் பிசிஆர், மேக்ஸ் பெயின், ஸோ இது மாதிரி மல்டிபிள் கான்செப்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கு. இந்த எல்லா கான்செப்டும் ஃபைனலா ஒரு இடத்துல வந்து நிற்கும் தெரியுமா. ஃபைனலா ஒரு இடத்துல வந்து நிற்கும் அப்படின்னா எந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இது எல்லாம் நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட்ல எங்க ஒரு ஹியூஜான ஒரு மூவ் வந்து கிரியேட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கியும், மார்க்கெட்ல எங்க இருந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்தும் தான் இருக்குமே தவிர இது ரெண்டுத்த இந்த ரெண்டு விஷயத்த சார்ந்துதான் நம்ம மார்க்கெட்ல படிக்கிற பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் எந்த கான்செப்டா இருந்தாலும் இந்த ரெண்டு விஷயத்த நோக்கி தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு புட் ரைட்டர்ஸ் வந்து அதிகமா பில்ட் பண்றாங்கன்னா அது எந்த இடமா இருக்கும்னா அது மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கும். கால் ரைட்டர்ஸ் அதிகமா பில்ட் பண்றாங்கன்னா அது மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். அது கூட நம்ம எதை சேர்த்து பார்ப்போம், அது கூட மார்க்கெட்ல ஒரு பிசிஆர் வந்து நம்மளுக்கு ஃபேவரா இருக்கா, 1 மேல இருக்கா, இல்ல 0.7 கீழே இருக்கா, இல்ல சேஞ்ச் இன் ஓஏ வந்து அங்க கிரியேட் ஆயிருக்கா. ஸோ சேம் அதே ஜோன்ல நம்ம என்ன பண்ணுவோம், கேண்டில் ஸ்டிக் எடுத்துப்போம். நம்மளுக்கு ஒரு ஆமர் கேண்டில் மாதிரி கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். இல்ல சார்ட் பேட்டர்ன்ஸ்னா ஒரு டபுள் பாட்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றது, வி பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். இல்ல வால்யூம் ப்ரொஃபைல்னா இந்த இடத்துல அதிகமான வால்யூம்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஆர்டர் ஃப்ளோல உங்களுக்கு டெல்டா வேல்யூ சொல்லுவாங்க. ஸோ அந்த டெல்டா வேல்யூ உங்களுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்றத பார்ப்பீங்க. ஸோ எந்த ஒரு கோர் கான்செப்ட் பேசிக் டு அட்வான்ஸ் எடுத்தாலும் ஃபைனலா முடிய போற விஷயம் எது, தேட போற விஷயம், நீங்க ஒரு தேடல் இருக்கு அப்படின்னா ட்ரேடிங்ல இந்த ரெண்டு விஷயத்த சார்ந்துதான் இருக்குமே தவிர இதை தாண்டி ஒரு விஷயம் அப்படின்றது மார்க்கெட்ல கிடையாது. ஓகேங்களா. ஸோ நீங்க ஈவன் தோ நீங்க ஒரு குளோபல் சேனலை பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம காமனான தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூப் சேனலை பார்த்தாலும் சரி, இந்த ரெண்டு விஷயத்த சார்ந்துதான் இருக்கணுமே தவிர இதை தாண்டி ஒரு புதுசா ஒரு விஷயம் அப்படின்றது மார்க்கெட் கிடையாது. ஏன்னா இதை வச்சுதான் எல்லா கான்செப்டுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எல்லா கான்செப்டுமே ஆப்ரேட் ஆகுது. ஸோ இத்தனை கான்செப்ட் வச்சு நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறது தாண்டி உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. டைரக்டா இந்த ரூல்ஸ் இதுக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம கொடுத்து அந்த கரெக்டான அந்த பெயின் பாயிண்ட்ல நீங்க ட்ரேட் எடுங்க நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும், உங்க எமோஷன் சேவ் ஆகும். நீங்க ட்ரேடிங்ல ரொம்ப நாள் சர்வை பண்ணலாம், ஈவன் வித் லெஸர் கேபிட்டல். ஓகேங்களா. ஒரு லெஸர் கேபிட்டல் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க ரொம்ப நாள் உங்களால சர்வை பண்ண முடியும். பட் அதுவே இந்த ஒரு செட்டப் இல்லாம நீங்க ஒரு ட்ரேட் உள்ள போறீங்க அப்படின்னா சர்வை பண்ணுவீங்க, பட் ஆனா ரொம்ப நாள் இருக்காது. ஓகேங்களா. ஒரு 1 or 2 வீக்ஸ்ல எமோஷனாவோ இல்ல மல்டிபிள் லாட்ஸ் போட்டோ சம் கேஸ் உங்களோட கேபிட்டல் வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. சேம் அதே மாதிரி மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட், மார்க்கெட்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகுது மார்க்கெட் அப்படின்னா முக்காவாசி பேர் வந்து மார்க்கெட் ஒரு பை ரிலேட்டடான ஜோன்ல தான் இருக்கு அப்படின்றதுனால நம்ம பை ட்ரேட் வந்து எடுத்துருவோம். ஓகேங்களா. பை ட்ரேட் வந்து எடுத்துருவோம். பட் மேக்சிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து எஃப்என்டோ சார்ந்து தான் இருக்கும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். ஃபியூச்சர் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா அதுல டைம் டிகே இருக்காது. பட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸோட எஃபெக்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு பாயிண்ட் மூவ் ஆகுறப்பையும் நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ₹1 மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ₹1 லாபமா கிடைக்க போறது இல்லை. நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக்கு, அது மாதிரி மார்க்கெட்டோட வேகா, தீட்டா, ரோ, காமா, இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு 30 பைசே கிடைக்கலாம், இல்ல 40 பைசேன்றது லாபமா கிடைக்கலாம், இல்ல ஒரு 70 பைசேன்றது லாபமா கிடைக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளோட டைரக்ஷன் கிளியரா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஈஸியா லாபம் பார்த்துட்டு வர முடியும். டைரக்ஷனோட சார்ந்து மார்க்கெட்டோட ரிவர்சல் பாயிண்ட்டையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால உங்களால மற்ற ட்ரேடரை காட்டிலும் நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு எட்ஜில் இருப்பீங்க. எட்ஜ்னா அவங்க இப்பதான் இந்த விஷயத்த தேடிக்கிட்டு இருப்பாங்க, பட் நீங்க அது கண்டுபிடிச்சு நீங்க ட்ரேட் எடுத்து நீங்க ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால இந்த கோரான விஷயம் தான் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு தேவையே தவிர இதை தாண்டி ஒன்றும் புதுசா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீட் கிடையாது ஆக்சுவலா. ஸோ இப்போ மார்க்கெட்ல ஒரு டைரக்ஷன் ட்ரேட் எடுக்கிறாரு ஒரு யூசர் அப்படின்னா ஒரு பாட்டம்ல இருப்பாரு. ஓகேங்களா. பாட்டம்ல ஒரு பை ட்ரேட் எடுப்பாரு. ஸோ இந்த பெயின் பாயிண்ட்டை தான் நம்ம சினாரியோவை இண்டிகேட் பண்ணி காட்டுறோம். இந்த இடத்துலலாம்
சினாரியோ 1 வந்து கிரியேட் ஆகும். ஸோ சினாரியோ 2 கிரியேட் ஆகும். சினாரியோ 4 வந்து கிரியேட் ஆகும். நான் இப்போ போடுற இந்த சினாரியோலாம் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த பாட்டம் பாயிண்ட் நோக்கியே தான் இருக்கும் புல்லிஷ்ல. ஓகேங்களா? சேம் அதே இந்த பாயிண்ட் வரப்ப நம்மளுக்கு சினாரியோ 3 கவர் ஆகும், சினாரியோ 5 கவர் ஆகும், சினாரியோ 6 கவர் ஆகும். அப்படின்றது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா ஒரு புல் பேக் சார்ந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல சினாரியோ 6 கவர் ஆகுதா, சினாரியோ 3 கவர் ஆகுதா, அப்ப இந்த இடம் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா ஒரு புல் பேக் நோக்கி இருக்கும். ஸோ அந்த புல் பேக் வந்த உடனே என்ன ஆகும்? ஸோ மேபி இதே இடத்துல உங்க மொமெண்டம் ஜோனும் கிரியேட் ஆகலாம். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் ட்ராப் அப்படின்ற ஒரு இண்டிகேஷனும் வரலாம். தட் மீன்ஸ் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ புல் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கு ஃபேவரா போச்சுன்னா நம்மளுக்கு வேலிட் செல் அப்படின்னு வரும். சப்போஸ் அதுக்கு ஃபேவரா போல, மார்க்கெட் வந்து சேம் அதே அப்சைட் டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்னாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்குறோம்? ஆப்போசிட் பை அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபேவரான டைரக்ஷன்ல போனாலும் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம், நம்மளுக்கு ஃபேவரான டைரக்ஷன்ல போல அப்படின்னாலும் நம்ம அந்த இடத்துலயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? அதனால யூசர் வந்து எந்த ஒரு இடத்துலயும் ஒரு பயம் இல்லாம இருப்பார். ஓகேங்களா? சார்ட்டை பார்த்த உடனே மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்கோ, மல்டிபிள் சார்ட் பேட்டர்னோ, இல்ல மல்டிபிள் நியூஸோ எதுவுமே அவரை பாதிக்காது. ஓகேங்களா? ஸோ ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு ட்ரேடை வந்து ஒரு கிளாரிட்டியா எடுப்பாரு. ட்ரேடை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டியான விஷயம்ன்றது என்னன்னா டிசிஷன். ஓகேங்களா? அந்த டிசிஷன் வந்து உங்களுக்கு தெளிவா இருந்துடுச்சுனாவே அந்த இடத்துல 100% உங்களால வின் பண்ண முடியும். அந்த டிசிஷன் எப்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கோ அந்த இடத்துல உங்களால 100% அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்னு பிடிச்சிட்டு வருவாங்க. பட் அதை தாண்டி அவங்களால அங்க ஹோல்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுதான் விஷயம். உங்களுக்கு டைரக்ஷன் டின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. இது ரெண்டும் சார்ந்து உங்களுக்கு தெரியறதுனால ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆனாலுமே உங்களால அந்த இடத்துல எப்படி சொல்றது பதட்டம் இல்லாம இருக்க முடியும். சேம் அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் டைரக்ஷன்ல வருது, ஒரு டவுன் சைட் டைரக்ஷன்ல வருது, திருப்பி ஒரு புல் பேக் கொடுக்குது. இந்த புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி என்ன ஆகும், ஃபால் ஆகும். அப்ப இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன ஆகும், ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ரெசிஸ்டன்ஸா கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல S1 அப்படின்ற சினாரியோ வந்து கவர் ஆகும், S2ன்ற சினாரியோ கவர் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா S4 அப்படின்ற சினாரியோஸ் எல்லாமே இந்த பாயிண்ட்ல வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பாட்டம் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த புல் பேக் ஜோன் இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா S3ன்ற சினாரியோ கவர் ஆகும், S5 அப்படின்ற சினாரியோஸ் வந்து கவர் ஆகும், S6 அப்படின்ற சினாரியோ வந்து கவர் ஆகும். சாரி, S6 அப்படின்ற சினாரியோ வந்து கவர் ஆகும். ஸோ இப்ப கேட்கலாம், டவுட் வரலாம், மார்க்கெட் வந்து டவுன்ல தான் சார் போகுது, இப்ப ஏன் நீங்க வந்து இந்த சினாரியோஸ் வச்சு கேட்டகரைஸ் பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட் டவுன்ல தான் போகுது. பட் இந்த புல் பேக் நடக்கிற இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அது 100% இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. பட் அப்படி நடக்கிறதுக்கான ஜோனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம். ஓகேங்களா? அப்படி நடக்கிறப்ப என்ன பண்ணுவாரு, இந்த புல் பேக் ஜோன்ல அவர் ஒரு பை ட்ரேட் வந்து போடுவார். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் போடுவாரு, இந்த இடத்துல செல் ட்ரேட் வந்து போடுவாரு. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் போகுது, மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அந்த ஃபால் ஆகிற மார்க்கெட்லயும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு இங்க S3 S5 S6ன்றதை நம்ம இங்க பார்த்தோம். சேம் அதே புல்லிஷ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படியே உல்டாவா செல் ட்ரேட் வந்து போடுவீங்க. ஏன்னா புல்லிஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சைட் போயிட்டு ஒரு புல் பேக் கிரியேட் ஆகும். ஸோ அப்ப இந்த பெயின் பாயிண்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு செல் ட்ரேட் வந்து நம்ம போட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த சினாரியோஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு எந்த விதத்திலையும் நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அது 10 வருஷம் ஆனாலும் சரி, ஒரு 5 வருஷம் ஆனாலும் சரி, மார்க்கெட்ல நம்ம நிலைச்சிருப்போம். நம்மள இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்மளால நம்மள வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மொமெண்டம் சினாரியை பொறுத்த வரைக்கும். ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு சப்போர்ட் ஜோன், ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா அது நார்மலா எப்படி சொல்றது, ஒரு ஜென்ரல் டேர்மா பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சப்ளை ஜோன், கீழே இருக்கிறது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் சொல்லுவோம். டிமாண்ட் ஜோன்ல பிரைஸ் வந்து சீப்பா இருக்கும், சப்ளை ஜோன்ல பிரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம நார்மலாவே தெரியும். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல தக்காளி, இப்ப வெயில் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரத்து கம்மியாகிறதுனால
காய்கறி விலை எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதிகமான பிரைஸ்ல தான் விற்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வரத்து கம்மியாயிடுச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரைஸ் வந்து ஏத்துவாங்க. வரத்து அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பிரைஸ் வந்து கம்மி பண்ணி விற்பாங்க. ஓகேங்களா? சேம் அதே கான்செப்ட் தான் மார்க்கெட்லயும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்றேன்ல. ஸோ இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள என்டர் ஆவாங்க. ஸோ மேல இருக்கிற இந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து என்டர் ஆவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றதுனால அவங்கள குறைவா நம்ம எடை போடக்கூடாது. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற அமௌண்ட்டும் நம்ம வச்சுக்கிற அமௌண்ட்டும் ஒரு மேஜரான எப்படி சொல்றது, பல 100 மடங்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ அப்ப இன்ஸ்டிடியூஷன் வர இடத்த ஒரு டூல் வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுது அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஏன் சொல்றேன்னா இது வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன் வர இடத்த வந்து எக்ஸாக்டா ஐடென்டிஃபை, ஒரு அசம்ஷன் சொல்லலாம், ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு ஓகே இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 25,600 வந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும், ஃபால் ஆயிட்டு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமே தவிர எக்ஸாக்டா இந்த இடத்துல வருவாங்கன்றத ஈஸியா கணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புல் ட்ராப் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு கேண்டில் வந்து ஒரு ஐ கிரியேட் ஆகலாம். இது வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் சொல்லுவோம், இது வந்து லோயஸ்ட் பாயிண்ட் சொல்லுவோம். ஒன்ஸ் இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை ஒரு கேண்டில் தாண்டி வந்து க்ளோஸ் வைக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா வேலிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். வேலிட் செல்னா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, உள்ள வராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப இந்த வேலிட் செல் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த கேண்டில்ல செல் என்ட்ரி எடுப்போம். இதுக்கான டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு டேஷ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட் ஆயிடும். நம்மளுக்கு டேபிள் மாதிரி கிரியேட் ஆகும், அந்த டேபிள்லேயே வந்து இண்டிகேட் ஆயிடும். சப்போஸ் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஃபேவரா போல, தட் மீன்ஸ் வேலிட் செல் வரல, ஆனா எனக்கு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு, அது அந்த டைம்ல என்ன ஆகும்னா ஆப்போசிட் பைன்னு கிரியேட் ஆகும். சப்போஸ் வேலிட் செல்லே எனக்கு வரலன்ற பட்சத்துல மேல போகுது, மார்க்கெட் எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே போகுது அப்படின்னா ஆப்போசிட் பை கிரியேட் ஆகும். ஆப்போசிட் பை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த கேண்டில், தட் மீன்ஸ் அடுத்த கேண்டில் ஃப்ரெஷ்ஷா மேல ஓப்பன் ஆகுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பை என்ட்ரி வந்து எடுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு சினாரியோவுமே நடக்குது மார்க்கெட்ல. தட் மீன்ஸ் வேலிட் செல் நடக்குது, பட் நம்ம எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து ரீச் ஆகல. டார்கெட் வந்து நான் இங்க வச்சிருக்கேன் பட் ரீச் ஆகல. மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா திருப்பி இந்த ஜோனுக்குள்ளே வருது, இந்த புல் ட்ராப் கிரியேட் ஆன ஜோனுக்குள்ளே வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா ரிவர்ஸ் பை அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஆர்பி அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா மார்க்கெட்டை என்னோட எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் போகாம மார்க்கெட் வந்து என்ன ஆகுது, திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு புல் பேக் சொல்லுவோம். ஸோ இது புல் பேக்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிஸ்டிங் பொசிஷன் எவ்வளவு லாஸ் இருக்கோ இல்ல ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் இருக்கோ என்ன இருக்கோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரேட் வந்து நம்ம ஒரு பை ட்ரேட் வந்து எடுப்போம். ஓகேங்களா? அடுத்த ட்ரேட் என்ன எடுப்போம், ஒரு பை ட்ரேட் வந்து எடுப்போம். சேம் அதே மாதிரி தான் ஆப்போசிட் பைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் டைரக்ஷன் அப்சைட் போகாம மார்க்கெட் திருப்பி இந்த ஜோனுக்குள்ள வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் செல் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம், ஆர்எஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஆர்எஸ் வந்த உடனே அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிறப்ப நம்ம வந்து செல் என்ட்ரி வந்து நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து ட்ராப் பண்றாங்க அப்படின்னா எப்படின்னா ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேல எப்படி அப்சைடு போற மாதிரி போயிட்டு திருப்பி கீழே ஃபால் ஆவாங்க. ஃபால் ஆகிட்டு திருப்பி ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா டவுன் சைடு. ஸோ இந்த புல் பேக் வந்து சம் கேஸ் என்ன ஆகும்னா திருப்பி மார்க்கெட் வந்து அப்சைடே நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், ரிவர்ஸ் பை அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? ரிவர்ஸ் பை அப்படின்னு இந்த இடத்துல கொடுக்குறோம். சம் கேஸ் என்ன பண்ணும், ரிவர்ஸ் பை வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டவுன் சைட் நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சில டைம் என்ன ஆகும், இந்த ரிவர்ஸ் பை வராம மார்க்கெட் இந்த வேல்யூ செல் கொடுத்துட்டு திருப்பி அப்படியே அதே டைரக்ஷன்ல ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். பட் நம்ம ரூல்ஸ்ல என்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் வந்து புல் பேக் நடக்குது அப்படின்னா ஓகே, எனக்கு வந்து 100% தெரியுது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் பை வந்தாலும் டவுன்ல தான் வரும் அப்படின்னா நீங்க இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் சொன்னல, இந்த புல் ட்ராப்போட ஹையஸ்ட் பாயிண்ட், ஸோ இதை வந்து நீங்க எஸ்எல்லா வைக்கணும். தட் மீன்ஸ் என்னால ப்ராப்பரா ரிஸ்க் பண்ண முடியும், தட் மீன்ஸ் என்னால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஸ்டாப் லாஸா வச்சுட்டு இந்த வேலிட் செல் படி நீங்க கான்ஃபிடண்டா ஹோல்ட் பண்ணலாம் ஈவன் தோ ரிவர்ஸ் பை வந்தாலும். சப்போஸ் இல்ல நான் இவ்வளவு தூரம் என்னால ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது, என்னால எனக்கு லாஸ் அதிகமா, என்னால எடுக்க ரிஸ்க் வந்து என்னால அதிகமா வந்து சஃபர் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ரிவர்ஸ் பை வந்த உடனே பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பை படி ஒரு ட்ரேட் எடுங்க.
ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்றவங்க அந்த ஸ்டாப் லாஸை ஹையஸ்ட் பாயிண்ட்ன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்ல நான் ரிஸ்க் எடுக்க ரெடி இல்லை, எனக்கு ரிவர்ஸ் பை வந்த உடனே நான் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பை ட்ரேட் எடுத்துக்க வேண்டியதுதான். இல்ல நான் வேலிட் செல் படி எனக்கு என்னோட ஃபேவரான டைரக்ஷன்ல டவுன்லே போகுது அப்படின்னா சூப்பர், உங்களோட டார்கெட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு அந்த டார்கெட் ஹிட் ஆனதும் நீங்க வெளியே வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான் கான்செப்ட். சேம் இதே மாதிரியே ஒரு இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன், தட் மீன்ஸ் ஒரு டிமாண்ட் ஜோன் நோக்கி வருது அப்படின்னா மேக்ஸிமம் என்ன ஆகும்னா அந்த டிமாண்ட் ஜோனை உடச்சிட்டு கீழே வரும், திருப்பி ஒரு புல் பேக் கொடுப்போம், புல் பேக் கொடுத்துட்டு என்ன பண்ணும், திருப்பி வந்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரிவர்ஸ் பை அப்படின்னு நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் இது வந்து வேலிட் பைன்னு சொல்லுவோம். சரி, இந்த இடத்த வந்து நம்ம ரிவர்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரிவர்ஸ் செல்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு திருப்பி டவுன்ல போறதுக்கு, அதான் சாரி, ரிவர்சல் வந்துட்டு டவுன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ரிவர்சல் வந்துட்டு திருப்பி அப்சைட் நோக்கியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல வேலிட் பை கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணும், அதே டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 விதமான கண்டிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வேலிட் பை வந்து அதே டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல வேலிட் பை வந்து ரிவர்சல் கொடுத்துட்டு டவுன் சைட் டைரக்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல ரிவர்சல் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னா திருப்பி அப்சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 விதமான கண்டிஷன்லயும் நம்ம ரூல்ஸ் என்னவோ அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா கீழே இருக்கிற லோயஸ்ட் பாயிண்ட்டை நீங்க வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜோன்ல கிரியேட் ஆகிற கேண்டில் நேம் வந்து நம்ம பியர் ட்ராப் அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். ஏன் பியர் ட்ராப்னா இந்த இடத்துல பியரிஷ் பிளேயர் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துட்றாங்க. தட் மீன்ஸ் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல யார் இருப்பா, செல்லர்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஸ்டாப் லாஸை குடிச்சிட்டு பையர்ஸ் இந்த இடத்துல வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, டேக் ஓவர் பண்ணி மார்க்கெட் அப்சைட் கொண்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபேவரா நடந்துச்சுன்னா நம்ம டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஃபேவரா நடக்கல, ரிவர்சல் வருது அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்சல் படி ஒரு ட்ரேட் எடுப்போம். சப்போஸ் ரிவர்சல் எடுத்துட்டேன் ஆனா அதோட ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திருப்பி மார்க்கெட் மேல போயிட்டேன்னா ஓகே ஃபைன், நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இல்ல நான் அந்த வேலிட் பை படி நான் ஹோல்ட் பண்றேன் கான்ஃபிடென்ட்டா அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற பாயிண்ட் ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஸோ மார்க்கெட்ல மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதுல நம்ம என்ன அட்வான்ஸா பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம சார்ட்ல பார்க்கலாம். ஓகே, இப்ப சார்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். ஓகே, சார்ட் போறதுக்கு முன்னாடி நான் இந்த டேபிள் வந்து காட்டிடுறேன். இது நிறைய பேருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வருது. ஓகேங்களா? இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ராப் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன டைம் ஃப்ரேம் வந்து நான் சூஸ் பண்றது அப்படின்றது மேஜரான கன்சர்னா இருக்கு எல்லாருக்கும். ஸோ ட்ராப் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வேலை ஒரு யூசர் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்றாரு. ஓகேங்களா? இன்ட்ராடே ட்ரேட் பண்றாருன்னா அவர் சூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், இந்த 3 டைம் ஃப்ரேம் தான் அவர் வந்து சூஸ் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது சப்போஸ் என்கிட்ட ப்ரீமியம் அக்சஸ் இருக்கு. ப்ரீமியம்னா நான் வந்து ட்ரேடிங் வியூல எசென்ஷியல் பிளானோ ப்ரீமியம் பிளானோ ஏதோ ஒன்று போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ். ஏன்னா 5 மினிட்ஸ் முன்னாடியே 10 மினிட்ஸ் அப்படின்றது டைம் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். ஸோ அதனால 10 மினிட்ஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ன்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங். நான் ஒரு வாரம் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து ஹோல்ட் பண்றேன் அப்படின்றவங்க 1 வீக், 1 டே, 4 ஹவர் அப்படின்றத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்கேல்பிங் பண்றேன், நான் வந்து ஸ்கேல்பிங் பண்றேன் ஆனா சரி எனக்கு வந்து 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட்ஸ்லாம் அதிகமான என்ட்ரிஸ் என்னால் எடுக்க முடியும், கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்றவங்க நீங்க 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 1 மினிட் அப்படின்றத நீங்க வந்து டைம் ஃப்ரேமா சூஸ் பண்ணிக்கலாம். மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ன்றது கான்ஸ்டன்ட். இதுல மாற்றம் எதுவுமே கிடையாது. நீங்க யூஎஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல நம்ம குளோபலா எந்த ஒரு கண்ட்ரி இண்டெக்ஸ்ல ஸ்டாக்ஸோ இல்ல இண்டெக்ஸோ ட்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்ன்றத டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல மாற்றம் எதுவும் கிடையாது. பட் ட்ராப் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேக்கு 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இந்த 3 டைம் ஃப்ரேம்ல நம்ம ஸ்விட்ச் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் என்ட்ரி எடுப்போம். அதே மாதிரி
சப்போஸ் ப்ரீமியம் அக்சஸ் வச்சிருக்கிறவங்க 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ன்றத டைம் ஃப்ரேமா சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க, ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு வாரம் ஹோல்ட் பண்றேன் ஒரு ஸ்டாக்கை அப்படின்றவங்க 1 வீக் இல்ல 1 டே இல்ல 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து டைம் ஃப்ரேமா சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்கேல்பிங் அப்படின்றவங்க 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 1 மினிட்ன்றத டிஃபால்ட்டா டைம் ஃப்ரேமா சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து மேஜரா ஒரு ஹை வெயிட்டேஜ் இடம் அப்படின்றத எப்படி சொல்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சேம் டைம் ஃப்ரேம்ல ஓகேங்களா, சேம் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு சாரி மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு சேம் என்ட்ரி வருது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15 மினிட்ஸ்ல எனக்கு புல் ட்ராப் வருது, 30 மினிட்ஸ்ல எனக்கு புல் ட்ராப் வருது அப்படின்னா அந்த ஜோன் வந்து ரொம்ப வெயிட்டேஜான இடம். ஓகேங்களா, வெயிட்டேஜான இடம் அப்படின்னா அங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டர் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சேம் அதே மாதிரி 5 மினிட்ஸ்லயும் எனக்கு ஒரு புல் ட்ராப் வருது, 3 மினிட்ஸ்லயும் எனக்கு வந்து புல் ட்ராப் வருது அப்படின்னா அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து அதிகமான பேர் வந்து உள்ள என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி எனக்கு வீக்லிலயும் எனக்கு வந்து புல் ட்ராப் வந்திருக்கு, டே டைம் ஃப்ரேம்லயும் எனக்கு புல் ட்ராப் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட்டேஜான ஜோன். ஸோ இதை வந்து நீங்க சார்ட்ல நிறைய வாட்டி பார்ப்பீங்க. ஸோ அதை பார்க்குறப்ப அந்த இடத்துல நம்ம வெயிட்டேஜ் வந்து அதிகமா தரணும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப அதிகமா தரணும். மொமெண்டம் சாரி என்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு B/CE S/PE அப்படின்னு தான் இண்டிகேட் ஆகும். ஸோ அது இண்டிகேட் ஆச்சுன்னா அது எல்லாமே மொமெண்டம் என்ட்ரி. ஸோ இதுல எதுக்கு நான் வெயிட்டேஜ் அதிகமா தரணும் அப்படின்னா வேலிட் என்ட்ரிக்கு தாங்க. ஓகேங்களா, வேலிட் என்ட்ரி அப்படின்னா சினாரியோ 1 அண்ட் சினாரியோ 2, சினாரியோ 1 அண்ட் சினாரியோ 2 எது எதுலாம் கவர் ஆகுதோ அதுக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமா தாங்க. ஓகேங்களா, வெயிட்டேஜ் அதிகம்னா முக்கியத்துவம் அதிகமா தாங்க. அந்த சினாரியோஸ் வந்துச்சுன்னா டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா, அதனால சினாரியோ 1 அண்ட் சினாரியோ 2 வந்துச்சுன்னா அதுக்கு வெயிட்டேஜ் வந்து அதிகமா தாங்க. ஸோ மொமெண்டம் என்ட்ரி எப்படி நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா B/CE S/PE அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் சார்ட்டுக்கு வரேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் அலர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த அலர்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல என்னென்ன சாரி என்ன ரிலேட்டடான என்ட்ரிஸ் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் இந்த லாக்ஸ்ல கூட நீங்க போய் பார்த்துக்கலாம். இந்த லாக்ஸ் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து வந்திருக்கு, எந்த டைம்ல வந்திருக்கு, எவ்வளோ டார்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இங்க வந்து மென்ஷன் ஆயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிட் செல் வந்து வந்திருக்கு, என்ட்ரி வந்து 78,009 அப்படின்றத பாயிண்ட்ல வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து 78,210 அப்படின்றது ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து 77,819. அது வந்து ரிஸ்க் ரிவார்டு 1 அப்படின்னா 1:1 என்ற ரேஷியோல உங்களோட டார்கெட் இருக்கும். 1:2ன்ற வரைக்கும் நான் ஹோல்ட் பண்றேன்றவங்க 77,629 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ வால்யூமும் இதுல வந்து மென்ஷன் ஆகி வரும். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி ப்ரொஜெக்ஷன், மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து இதுல பார்க்கணும் தேவையில்ல. சாரி, உங்களுக்கு ட்ராப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து பார்க்கணும் தேவையில்ல. அது வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களோட அலர்ட்ஸ்ல. ஓகேங்களா, உங்களுக்கு இன்னும் டார்கெட் தெரியணும் அப்படின்னா கரண்ட் என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டேபிள்லேயே மென்ஷன் ஆயிடும். ஸோ டேபிள்ல ட்ரிகர் அப்படின்றத பிஇ என்ன வேல்யூ வந்துருக்குன்னா, பிஇனா ஒரு டவுன் சைட் போகுதுன்னு அர்த்தம் ஆப்ஷன் டேர்ம்ல. ஸோ அந்த இடத்துல புல் ட்ராப்ன்றது கிரியேட் ஆயிருக்கு. என்ட்ரி வந்து வேலிட் செல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு, கரெக்டா 2:30 மணிக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்ன என்ட்ரி டைப் வந்து செல் என்ட்ரி. நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து 78,036 அப்படின்ற பாயிண்ட்ல வந்து நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 60 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா, 60 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுலயே மென்ஷன் ஆயிருக்கும், டார்கெட் 1 டார்கெட் 2. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, கரெக்டா இந்த விஷயம் ஏன் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் இருக்கு. பட் இப்ப நான் வந்து சும்மா ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் அப்படின்னு சும்மா ஏதோ நான் ரேண்டமா தான் அடிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு
ஓகே, இப்போ நான் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிலேட்டடா ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் ரிலேட்டடா பாக்குறப்ப ஒரே நிமிஷம். ஓகே, ட்ரெண்ட் ரிலேட்டடா பாக்குறப்ப பாருங்க, எல்லாமே வந்து அப்சைட் டைரக்ஷன் தான் கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து அப்சைடா போகும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து மேலதான் போகுது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கு. எல்லா டைம் ஃப்ரேம்லுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான் கொடுத்துருக்கு. பட் நம்ம இந்த இடத்துல கரெக்டா 10:45 பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வராங்க அப்படின்றத வந்து நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். ஸோ இதுதான் நான் நிறைய செஷன்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் காட்டியிருப்பேன். மார்க்கெட்ல மெஜாரிட்டி ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் காட்டுறதை தாண்டி நம்ம முன்கூட்டியே ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல உள்ள வராங்க அப்படின்றத நம்ம ஒரு 2 ஹவர்ஸோ இல்லை 3 ஹவர்ஸ் முன்னாடியோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது இன்னும் ஒரு அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் ட்ரெண்ட் வருது. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து செல் சைடு வந்து டிராவல் ஆக போகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணும். பட் நம்ம நம்ம எந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோன்றத நீங்களே பாருங்க. 10:45 நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தட் மீன்ஸ் நீங்க சண்டே 10:45 நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுறோம் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ். அப்ப நம்ம மைண்ட் வந்து எதை மட்டும்தான் யோசிக்கும்? நம்ம மைண்ட் வந்து ஒரே டிசிஷன் தான் யோசிக்கும். தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு வந்துடுச்சு அப்படின்ற டிசிஷன் இருக்கும். சப்போஸ் இப்ப நான் இந்த டூல் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆப்ஷன் டீக்கோட டூல் ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ பாக்குறேன் அப்படின்னா நான் என்ன ட்ரேட் எடுத்திருப்பேன்? நீங்களே சொல்லுங்க. பை ட்ரேட் தானே எடுத்திருப்பேன். பை ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? சப்போஸ் நான் இந்த இடத்துல ஒரு சிம்பிள் காட்டுது பை ட்ரேட் நான் எடு அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நான் பை ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லாஸ்ட்ல எப்படி சொல்றது, ஒரு ஒரு சின்ன ப்ராஃபிட் இருந்திருக்கும். பட் என்னன்னா மார்க்கெட்டு ஒரு ஃபால் ஆகுது. ஆனா எனக்கு கரெக்டா இந்த கேண்டல்ல வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணி காட்டிடுச்சு மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது. பட் ஆனா ட்ரெண்ட் வைஸ் மார்க்கெட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு? அப் சாரி அப்சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? பட் நம்ம இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்றது வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி பாருங்க, இந்த சாரி இந்த எல்லோ லைனுக்கு கீழே இருக்கு மார்க்கெட் அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு பையஸ். தட் மீன்ஸ் சாரி செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு காட்டும். அது இல்லாம இந்த ஏரோலாம் பாருங்க, இந்த இடத்துல பை பண்ணுன்னு காட்டும், இந்த இடத்துல செல் பண்ணுன்னு காட்டும், இந்த இடத்துல பை. ஸோ இதுல வந்து நாய்ஸ்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். நாய்ஸ்னா ஈவன் தோ மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்தாலும் அந்த இடத்துல பை பண்ணு, அந்த இடத்துல செல் பண்ணு அப்படின்றத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் எப்படி சொல்றது, ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வராங்களா இல்லையான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி ரொம்ப நாளாவே செஷன்ல காட்டுறேன். ஸோ நீங்க ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் நீங்க குளோபலா நிறைய பேர் லக்ஸ் ஆல்கோ அப்படின்றத யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? அது குளோபலா நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே யூஸ் பண்றதுதான். பட் அது வந்து ஒரு ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும் ஒரு ட்ரெண்ட் இப்படிதான் போதா அப்படின்றத காட்டும். பட் ஒரு ட்ரெண்டுக்குள்ளார நடக்கிற பெயின் பாயிண்ட் வந்து அட்ரஸ் பண்ணி காட்டாது. ஓகேங்களா? ஒரு ட்ரெண்டுக்குள்ள இன்ஸ்டிடியூஷன் எங்க வராங்கன்ற விஷயத்த இது வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். நம்ம பேஸ் டைம் ஃப்ரேம் மாத்திப்போம். இப்போ பேஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு கரெக்டா பாருங்க இந்த இடத்துல. தட் மீன்ஸ் சாட்டர்டே நைட்டு 9:30க்கு நம்மளுக்கு பியர் ட்ராப் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி 10 மணிக்கு வந்து நடந்திருக்கு. ஆனா இதோட லாஜிக் படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்லோ லைனுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் சைடு தான் இருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம 9:30க்கே வந்து அந்த இடத்த வந்து இண்டிகேட் பண்ணி காட்டிடுறோம். ஸோ அப்ப நம்மளோட வியூ என்னவா இருக்கும்னா மார்க்கெட் வந்து அப்சைடு தான் போகுது. ஓகே, மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷன்ல தான் போகுது. அப்ப அந்த இடம் வந்து ரொம்ப வெயிட்டேஜா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு வேலிட் பை கொடுத்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆயிட்டு திருப்பி இந்த கிரீன் ஜோனுக்குள்ள வர்றப்ப எவ்வளவு ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுதான் ஜோன் ரிஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரீசெண்ட் டைப்ஸ்ல சாரி நம்ம குரூப்ல போட்டுட்டு இருப்பேன். ஸோ ஜோன் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வரப்ப மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி திருப்பி எவ்வளவு பெரிய மூவ் கொடுத்துருக்கான். திருப்பி இப்ப இந்த ரெட் ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜோன்ன்றது எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னா 78,048 இருந்தும் 78,235
அவ்வளோ செல்லர்ஸ் வந்து ஆர்டர் போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதை நம்ம முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்றத எல்லா இண்டிகேட்டரும் சொன்னாலுமே நம்ம செல் சைட்ல இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸுக்கு கிடைக்காது. 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பை ட்ரேட்ல தான் எடுப்பாங்க. பட் நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல செல் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன் இடத்த ஐடென்டிஃபை பண்ணதுனால மட்டும்தான். ஓகேங்களா, ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து மற்ற கம்யூனிட்டியோ மற்ற ட்ரேடர்ஸோ யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்க, இங்க ஒரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுல இருந்து எவ்வளவு ஃபால் ஆயிட்டு திருப்பி ஒரு பியர் ட்ராப். தட் மீன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வராங்க. எந்த ஒரு பெயின் பாயிண்ட்டையுமே அது ஃபவுண்ட் பண்ணாம விடல. ஒரு 1.5 நாள் நடந்த மார்க்கெட்ல எந்த ஒரு விஷயத்தையுமே அது ட்ராக் பண்ணாம விடல. ஓகேங்களா, எல்லா பெயின் பாயிண்ட்டையுமே அது வந்து என்ன பண்ணுது, ட்ராக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுது. ஸோ அப்படி சொல்லிடுறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க டாப் 5%, டாப் 1% ட்ரேடர்ஸ் எங்க யோசிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. அதுதான் மற்ற ட்ரேடர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற மேஜரான டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ட்ராப்பை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சப்போஸ் நான் ஐ வால்டாலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் ட்ரேட் பண்றேன், ஃபாரெக்ஸ் கிரிப்டோல ட்ரேட் பண்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் B/E S/P வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் அதுவும் வச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட சிக்னல்ஸும் வந்து இங்க ஜென்ரேட் ஆகி காட்டும். ஸோ அந்த சிக்னல்ஸ் மேலே கை வச்சீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸா இல்ல மார்க்கெட் வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்ல இருக்கா அப்படின்றத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். ஸோ இப்போ நீங்க கை வைக்கிறேன், கை வச்சோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சைட்வேஸ்னு காட்டுது. ஓகேங்களா, அப்ப அந்த என்ட்ரி என்ன பண்ணுவோம், நம்ம எடுக்க மாட்டோம். சப்போஸ் இந்த B/C பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோம், சைட்வேஸ் காட்டுது. இந்த என்ட்ரி ஃபாலிங் இருக்கு, அப்ப இந்த என்ட்ரி வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த என்ட்ரில சைட்வேஸ் அப்படின்னு காட்டுச்சுன்னா அந்த என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அவாய்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இதுவும் எடுக்க மாட்டோம். இது எடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிக்னல்ஸ் நீங்க இந்த சார்ட்ல பார்த்தாலுமே எல்லா சிக்னல்ஸ்குள்ளாரையும் ஒரு கோர் ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ரூல்ஸ் இல்லாம எந்த ஒரு என்ட்ரிஸுமே நீங்க எடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு வேலிட் செல் கொடுத்துருக்கான், கூடவே பாத்தீங்கன்னா S/P இது வந்து சைடேஸ் கொடுத்துருக்கான். இது எடுக்க மாட்டோம். வேலிட் செல் கொடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபால், திருப்பி பாத்தீங்கன்னா புல் ட்ராப்புக்கான என்ட்ரி தான் கிடைச்சிருக்கு. கிடைச்சு திருப்பி ஒரு ஃபால் ஆயிட்டு பியர் ட்ராப் வந்து அப்சைடு. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா நம்ம செல்லர்ஸோட ஜோன்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, இதுதான் சினாரியோ. ஸோ இப்போ இது இல்லாம நீங்க ட்ரெண்ட் ஃபாலோயிங் வச்சு எடுத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், உங்க ட்ரேட் வந்து லாஸ் ஆயிருக்கும். உங்களால ஸ்டேபிளா ப்ராஃபிட் பார்த்துட்டு போக முடியாது. அதுதான் மேட்ரு. ஸோ அதை வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டா வெர்ஷன் 9 அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த வெர்ஷன் 9ல உங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன் யூஐல. ஸோ மேல இருக்கிற ஜோன் வந்து முதல்ல கிரீன் கலரா காட்டும், இப்போ அதை ரெட்டா மாத்திருக்கேன். கீழே இருக்கிற ஜோன் வந்து உங்களுக்கு ரெட் கலரா காட்டு இருந்துச்சு, ஸோ அதை வந்து கிரீனா மாத்திருக்கேன். ஏன்னா குளோபலாவே ஒரு சப்போர்ட் அப்படின்னா அது கிரீன் கலராகவும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாவும் ரெட் கலராகவும் தான் நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கலர் சேஞ்சஸ் வந்து மாத்திருக்கேன். அது இல்லாம வால்யூம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். ஒரு ஒரு இண்டிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வால்யூம்ன்றது ஆட் ஆகும். கூடவே உங்களுக்கு வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்து இந்த பெராமீட்டர் டேபிள்ல வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இதெல்லாம் இப்போ அடிஷனல் ஃபீச்சர்ஸா மாத்திருக்கேன். இன்னும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து போயிட்டு இருக்கு, ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் வெர்ஷன்ல வந்து அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த வெர்ஷன் 9 வந்து எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் யார் யார் வந்து யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் மேக்ஸிமம் ஈவினிங்குள்ள அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்க வெர்ஷன் 9 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட நேம் என்ன இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு மெசேஜ்ல வந்து போட்டுறேன் குரூப்ல. ஸோ இதை தாண்டி வேற எதனா சந்தேகம் இருக்கா? ஸோ இப்போ நான் ஆக்சுவலா மொமெண்டம் என்ட்ரி, சாரி ட்ராப் என்ட்ரின்றதை இங்க காட்டிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இது வந்து நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்லும் நீங்க வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி வந்து ஃபால் தான் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ஃபால் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் 1 வீக் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி இதோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு கூட நீங்க பார்க்கலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலிட் பைன்றது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு. 30th மார்ச் வந்து கொடுத்துருக்கு. 30th மார்ச்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்சைடு தான் டிராவல் ஆயிட்டு இப்போ ரீசெண்ட் இப்போ கரண்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த டைம் ஃப்ரேம் இப்போ 1 வீக் தாண்டி அடுத்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும்னா 1 டே வரேன். 1 டேல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு புல் ட்ராப் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. நுழைஞ்சிட்டு ஒரு சின்னதா ஆப்போசிட் பை கொடுத்துட்டு ரிவர்சல் கொடுத்துட்டு திருப்பி ஃபால் தான் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட். அப்ப இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து எந்த டேல என்டர் ஆயிருக்காங்க அப்படின்னா 16 ஏப்ரல். அப்ப 16 ஏப்ரல் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து செல் ரிலேட்டடான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிப்ளாய் பண்ணிருக்கலாம் மார்க்கெட்ல. சப்போஸ் எதுனா ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஷார்ட் டேர்மா ஒரு ஸ்விங் ரிலேட்டடா கரெக்டா மார்ச் 30ஆம் தேதி இது சாரி 1 டே வைக்கிறதுனால ஏப்ரல் 2 காட்டுது. சப்போஸ் மார்ச் 30ஆம் தேதி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏப்ரல் 16ஆம் தேதி வர்றப்ப என்ன பண்ணிருக்கலாம், க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இந்த ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஸோ இதான் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். இப்போ ரிவர்சல் கொடுக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ரிவர்சல் படி இந்த இடத்துல நீங்க ஒரு பை என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா, சாரி செல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற கிரீன் ஜோன் தான் நம்மளுக்கு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன் இல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படின்றது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து மார்க்கெட் வந்து அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் சைடு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணி இப்படி பார்த்துக்கலாம். இதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி. ஓகேங்களா? கிஃப்ட் நிஃப்டி வந்து மேஜரா ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டிலையும் சேம் அதே கண்டிஷன் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏப்ரல் 16ஆம் தேதி மார்க்கெட்ல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள ஸ்டெப் இன் ஆயிருக்காங்க. ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்சல் செல் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு கீழே தான் வந்துட்டு இருக்கு. நம்மளோட டிமாண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் கரெக்டா 16ஆம் தேதி கிரியேட் ஆயிருக்கு. மார்ச் 16ஆம் தேதி இந்த ஜோன், தட் மீன்ஸ் இந்த ஜோன் கிட்ட வரப்ப நம்ம வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க பையிங் ப்ரெஷர் நடக்குது அப்படின்னா நம்மளோட நிப்டிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். தட் மீன்ஸ் ரெண்டுமே கோரிலேட் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கிறப்ப அங்கேயும் ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்ஸ், சப்போஸ் நான் ஸ்டாக்ஸ்ல வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க ஸ்டாக்ஸும் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டாக்ஸ்ல ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 1 டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கீங்க. ஸோ ஸ்டில் இது வந்து உங்களுக்கு ஒரு பையிங் ஜோன்ல தான் இருக்கு. இந்த கிரீன் ஜோன் ஃபுல்லாவே பையர்ஸ், தட் மீன் இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து உள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ரிவர்சல் வந்து கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆயிட்டு திருப்பி ஃபால் தான் ஆக போகுது. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ரிலையன்ஸ் பவர் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து 23ஆம் தேதி என்டர் ஆயிருக்காங்க. இப்போ வேலிட் செல் கொடுத்துட்டு இது வந்து ரிலையன்ஸ் பவர் வந்து ஃபால் தான் ஆக போகுது. இதெல்லாம் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்றதுனால கம்மியான விலை அப்படின்றதுனால நம்ம ஒரு பல்கான குவான்டிட்டி ஒரு 1000 ஷேர் இல்ல ஒரு 2000 ஷேர் கூட வாங்கி நம்ம ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸோட. உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் இங்க மென்ஷன் ஆயிடும். 30.80ன்றது உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அந்த ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்க வந்து எப்படி சொல்றது ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும். ஸோ வேற எதுனா சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறதுல வேற எதுனா கொரிஸ் இருந்தா. ஓகே, நீங்க ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம நிஃப்டி 50 தான் சூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு அனலிசிஸுமே தேவையில்லை, அதுதான் நான் மேஜரா சொல்றது.
ஸோ இப்போ டிசிஎஸ் எடுத்திருக்கேன். டிசிஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ஸ்டே 11ஆம் தேதி, சாரி 23ஆம் தேதி 11 மணிக்கு இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். பண்ண டைம்ல இருந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஃபால் வந்து நடந்திருக்கு. ஸோ இது ஒரு நாள், இந்த ஒரு 1.5 டேஸ்லயே பாத்தீங்கன்னா 160 பாயிண்ட் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நம்ம இது வந்து நம்ம சிம்பிளா பார்ப்போம், பட் ப்ராஃபிட் வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டாக் மார்க் அப்படின்ற ஒரு பேக் டெஸ்டிங் டூல் வந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க் அப்படின்ற ஒரு பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் எடுக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரே நிமிஷம், இதுல வந்து நீங்க பழைய மார்க்கெட் நடந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நீங்க இதுல வேலிடேட் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து சரி, இதை விட்டுட்டேன், நிப்டி வந்துடுறேன். ஓகேங்களா? நிப்டி வந்துட்டு இன்ட்ராடே தாண்டி நான் வந்து ஒரு பொசிஷனலா ஒரு ட்ரேட் எடுக்கணும். தட் மீன்ஸ் நான் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி நான் இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நான் கரெக்டா 30ஆம் தேதி வந்து நான் ஒரு என்ட்ரி வந்து நான் இதுல போடுறேன். ஓகேங்களா? 30ஆம் இது சிமுலேட்டர், இதுக்குள்ள போனீங்கன்னா இங்க வந்து நம்ம நிப்டி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இங்க டேட் வந்து நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? எங்க டேட் வந்து 30ஆம் தேதி வந்துட்டேன். ஸோ 9:20 வந்துடுறேன். ஓகேங்களா? எனக்கு பியர் ட்ராப் அப்படின்னு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. 9:20 வந்துடுறேன். நான் அந்த மந்தோட கடைசி எக்ஸ்பைரி வந்துடுறேன், மந்த்லி எக்ஸ்பைரி வந்துடுறேன். ஒரு கால் ஆப்ஷன் வந்து வாங்குறேன். ஓகேங்களா? நான் இங்க வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து வேல்யூஸ் வந்து அதிகம் தான், பட் இருந்தாலும் நான் வந்து ஆஹ், எப்படி சொல்றது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வாங்குறேன். ஓகேங்களா? 21 கூட எடுத்துக்கலாம். இதை எடுத்துப்பேன். இது ஆக்சுவலா பொசிஷனலா எடுக்கிறதுனால நான் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீமியம்ல, தட் சாரி ஸ்பாட்ல வந்து நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். இது வந்து 22,000 எப்படி சொல்றது, ஒரு 500, ஒரு 100 பாயிண்ட் கீழே, ஒரு 150 பாயிண்ட் கீழே போச்சுன்னா நான் எக்ஸிட் ஆகுறேன். இல்லைன்னா நான் அதை வந்து ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் எவ்ரி 2 ஹவர்ஸ் ரன் பண்றேன். இது வந்து லாங் டேர்ம் நான் ஹோல்ட் பண்றதுனால என்னோட ரிஸ்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் இதோட ப்ராஃபிட் வந்து எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கான்ட்ராக்ட் வந்து ஏப்ரல் 21 வந்து முடியுது. முடியறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 76,000 அப்படின்றது ப்ராஃபிட். தட் மீன்ஸ் 143%. எப்பயுமே ரிட்டர்ன் வந்து பர்சன்டேஜ்ல தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்ப 143%ன்றது எனக்கு 3 வீக்ஸ் டைம்ல எனக்கு வந்து ரிட்டர்னா கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் வெறும் ஒரு லாட்டுக்கு போட்டிருக்கேன். பட் இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய மில்லியனர்ஸ், அவங்கலாம் பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் வந்து அதிகமாக போடுவாங்க. அவங்களுக்கு கிளியரான ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து லாட் சைஸ் வந்து அதிகம் பல்கா போட்டுட்டு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸோட ட்ரேட் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஒரு லாங் டேர்ம் ஒரு 3 வீக் ஹோல்ட் பண்ற மாதிரி கொடுத்தேன். இதுல எனக்கு ரிஸ்க் வேணாம், தட் மீன்ஸ் எனக்கு ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராட்டஜி மாதிரி போடலாம். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜினா இப்போ சேம் அதே டைம் ஃப்ரேம் 9:35க்கு போயிட்டேன். இதுல போயிட்டு மார்க்கெட் வந்து புல்லிஷா போகுது அப்படின்னா புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு மார்க்கெட் எவ்வளவுதான் போனாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு நெகட்டிவா போனாலும் மேக்ஸிமம் இவ்வளவுதான் லாஸ், 4,700 தான் லாஸ். பட் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபேவரா போச்சு, தட் மீன்ஸ் நம்மளுக்கு ஃபேவரா போச்சு அப்படின்னாலும் இந்த டேட், சாரி இந்த டேட் சூஸ் வரல. ஓகே ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 7,000 லாஸ், 5,000 அப்படின்றது ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட் எப்படி எந்த டைரக்ஷன்ல போனாலும் நம்ம லாஸ் இவ்வளவுதான் அப்படின்றத டிஃபைன் பண்ற மாதிரியும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நம்ம லாஸ் வந்து இவ்வளவுதான் வேணும் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நம்மளுக்கு மெயினா என்ன தெரியணும்னா கிளியரா மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க வராங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம
வித் ப்ராப்பர் டிஃபைன்டு ரிஸ்க்லையும் நம்மளால லாபம் பார்க்க முடியும் ஈஸியாக. ஸோ ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் விரும்புறது வந்து நிஃப்டி தான். ஸோ நிஃப்டியில் தான் அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்கும், அதிகமான ட்ரேடும் இதில் தான் எடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரைடே அன்னைக்கு, சாரி லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்மளுக்கு என்ட்ரிஸ், ஒரு என்ட்ரி மட்டும் நான் சாம்பிளுக்கு காட்டுறேன். ஓகே, ஆப்போசிட் செல் அப்படின்றது இங்கே வந்திருக்கு, 9:24 வந்திருக்கு. நம்ம வந்து சிமுலேட்டரில் போயிட்டு நான் ஒரு கால் ஆப்ஷன் வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 418 வந்து வாங்கிக்கிறேன். என்கிட்ட ஒரு 2 lakhs இருக்கு வச்சுப்போம். ஓகேங்களா? எனக்கு இந்த டைரக்ட், சாரி புட் ஆப்ஷன் எடுக்கணும். ஒரு ஓகே, என்கிட்ட 2 lakhs இருக்கு. ஒரு 1.94 lakhsக்கு நான் இந்த ட்ரேட் வந்து எடுக்கிறேன். 7 lots என்னால் போட முடியும். என்னோட டிஃபைன்டு டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ வேணா கிடைக்கும். பட் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண டைரக்ஷன்ல போகல அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் லாஸ் கிடைக்கும்ன்றதை தாண்டி அந்த லாஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். இவ்வளோதான் நான் ஸ்டாப் லாஸ் வந்து போடுவேன் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டைரக்ஷன் வந்து கிளியரா தெரியறதுனால நம்ம இந்த ட்ரேட் வந்து சும்மா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 minutes ரன் பண்றேன். ஸோ இப்போ 10 minutes நம்ம தாண்டி இருக்கோம். நம்ம சரி, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26,890 ரூபாய். ஓகேங்களா? ஸோ 33,000 ரூபான்றது நம்ம லாபம். ஸோ நம்ம எப்போ எக்ஸிட் ஆகும், சரி எப்போ வந்து எக்ஸிட் ஆகும் அப்படின்னா அடுத்த பியர் ட்ராப் வரப்ப நம்ம எக்ஸிட் ஆகும், இல்லைன்னா நெக்ஸ்ட் வேலிட் பை வரப்ப நம்ம எக்ஸிட் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நம்ம எக்ஸிட் ஆகலாம், இல்லை 12 மணி இல்லைன்னா 11:54 அப்படின்ற டைம்ல வந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம். அது வரைக்கும் இந்த ட்ரேட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு 7 lakhsன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 lakhsன்றதெல்லாம் அவங்களுக்கு சிம்பிளான ஒரு அமௌண்ட். ப்ராப்பரான ஒரு என்ட்ரி அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவங்க க்ரோர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட எப்பயுமே ரிட்டர்னை வந்து வேல்யூவில் பார்க்கக்கூடாது, பர்சன்டேஜாக பார்க்கணும். நம்ம ஆக்சுவலாக 1/2 hour தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அந்த 1/2 hour டைம் பீரியட்ல 18% ரிட்டர்ன் எடுக்க முடியுது அப்படின்னா மந்த்லி ஒரு 5 to 10% ரிட்டர்ன் ஒரு எடுக்க முடிஞ்சிச்சுனாவே நம்ம பெட்டர் சிஸ்டம்ல இருக்கணும் அர்த்தம். ஸோ அதனால ஒரு நாளைக்கு நம்மளால கேரண்டடா சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் 31. ஸோ நான் 11:54 வரைக்கும் ரன் பண்றேன். கரெக்டாக 11:54 பார்த்தீங்கன்னா 80,580 rupees வந்து நம்மளோட ப்ராஃபிட். 34% ரிட்டர்ன். ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 2 lakhs போட்டிருந்தாரு அப்படின்னா வித்தின் டியூரேஷன் ஆஃப் ஒரு 2 hours-குள்ள 80,000ன்றது ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் வித் 34%. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல காட்டினேன். ஸோ நம்மளது வந்து குளோபலா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிறப்ப அவர் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும், எந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற டிஃபைன்டு ரூல்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு ரிஸ்க்ன்றது எப்படி சொல்றது, ஸ்டேபிளா இருக்கும். எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே ஒரு ரிஸ்க்ன்றது இருக்கு. பட் நம்ம இன்ஸ்டிடியூஷன் வர இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்றதுனால நம்மளால ஈஸியா லாபம் பார்த்துட்டு வெளியே வர முடியும். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ். ஸோ வேற எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் குரூப்ல போட்டிருப்பேன், நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸா எல்லாராலையுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்விடியான்றது வேர்ல்டுல இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு. 5 trillion மார்க்கெட் கேப்போட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து எங்க இருந்து மேலே போகும் அப்படின்றத நம்ம எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு 4 வாரமா அப்சைடு தான் ரேலி ஆயிட்டு இருக்கு. எக்ஸாக்டா March 30 அன்னைக்கு என்விடியான்ற ஷேருக்குள்ள இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம டிடெக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம்.
ஸோ அதை தான் நான் நேற்று குரூப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட்டாக போட்டிருப்பேன். 4.3% வந்து ரைஸ் ஆயிருக்கு. பட் ஃபார் தெம் தட் மீன்ஸ் அவங்க வச்சிருக்கிற பெரிய பெரிய அசட் மேனேஜருக்கு அது ஒரு அசம்ஷன் தான். அங்கிருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ இதோட வேல்யூ அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ இது மாதிரி பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்ற ஒரு டூல் வந்து பை அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. பட் ஆனா அந்த இடத்துல நம்ம செல் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் உள்ள இருக்காங்கன்றதை நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஒரு எப்படி சொல்ற ட்ரம்ப் நடத்துற ஒரு இன்சைடர் ட்ரேடிங்கே நம்ம டூல் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கு. இன்சைடர் ட்ரேடிங்ன்றது ஒரு மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் கணக்கான ஆர்டர் விழுற இடம். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம டூல் வந்து முன்கூட்டியே இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கு மார்க்கெட்டுக்கு. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றது அன்னோன் டூல் இந்த வேர்ல்டுனே கூட சொல்லலாம். வேர்ல்டுலே கூட இப்படி ஒரு விஷயம் வந்து யாரும் ஃபவுண்ட் பண்ணல. ஸோ ஏன்னா எதை வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ இன்ஸ்டிடியூஷன், அந்த விஷயத்த நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி மார்க்கெட்ல கொடுத்துட்டோம். ஸோ இதை எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஈஸியா நம்மளால லாபம் பார்த்துட்டு போக முடியும். ஸோ இது கூட ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். இன்ஸ்டின் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு மார்க்கெட்ல டாப் நம்பர் 1ல இருக்கிறவங்க. ஸோ அவர் அனலைஸ் பண்ற அதே இடத்த நம்ம டூல் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஸோ அவர் ஒரு நாளைக்கு 100 கோடி லாபம் பார்ப்பாரு. வெறும் ஒரு நாளைக்கு அவரோட லாபம் மட்டுமே 100 கோடி. ஸோ அவர் பண்ற மெத்தடையும் தாண்டி நம்ம டூல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுது. ஸோ இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கிஃப்ட் மாதிரி. ஸோ இதை வச்சுக்கிட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் யார் வேணாலும் ஈஸியா மணி வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ வேற எதனா டவுட்ஸ் இருக்கா, இல்லை நம்ம செஷன் மைண்ட் அப் பண்ணிக்கலாம்? ஓகே, நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்ல கேளுங்க. தேங்க்யூ.